ஸோ பைபிள்ங்கிறத நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு பலாப்பழம் மாதிரி. முக்கனிகள் எல்லாருக்குமே பிடிக்கும். மா, வாழை, பலா. நாங்கள் ஊட்டியில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் இருந்த இடத்துல எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் பெரிய தோட்டம் வச்சுருந்தார். அவர் பலாப்பழம் ஒரு பழம் 5 ரூபாய்க்கு விற்போம், ஒரு முழு பலாப்பழம். நாங்கள் அந்த பலாப்பழ சீசனில் ஒரு 40-50 பலாப்பழத்தை வாங்கி வீட்டில் கிச்சனில் அடிக்கிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பலாப்பழம் தான், லஞ்சுக்கு பலாப்பழம் தான், டின்னருக்கும் தான். எங்கள் டாய்லெட் ஃபுல்லாக என்ன தான் வாசனை அடிக்கும்? பலாப்பழ வாசனையாக தான் இருக்கும். ஃபுல்லாக வெட்டி வச்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அது ஒரு கனி, ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளது. பைபிளை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பலாப்பழம் மாதிரி. ஆனால் இந்த பலாப்பழத்தை நம்ம அப்படியே கொண்டு வந்து ஒரு வாயில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, நினச்சிடும், வாய் கிழிஞ்சிடும். பலாப்பழம் டேஸ்ட் தான், ஆனால் அந்த பலாப்பழத்தை அப்படியே நினச்ச முடியாது, ஃபீட் பண்ண முடியாது. அந்த பலாப்பழத்தை நம்ம சாப்பிடணும்னா முதல்ல நினச்ச வேண்டியணும், ஒரு கத்தி எடுக்கணும். கத்தியில் என்ன பண்ணணும்? எண்ணெய் தடவணும். அப்புறம் கையில் கொஞ்சம் என்ன செய்யணும்? எண்ணெய் தடவணும். பலாப்பழத்தை வெட்டும்போது என்ன வரும்? பால் வரும். அப்போ அதை துடைக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கணும்? ஒரு துணி வச்சுக்கணும், துணியை துடைக்கணும். மறுபடியும் கொஞ்சம் கத்தியில் என்ன பண்ணணும்? எண்ணெய் போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒரு பிளக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? பால் வரும், அந்த பாலை எடுக்கணும். திருப்பி மேலே இருக்கக்கூடிய அந்த சதையை அப்படி ஒரு இதை வெட்டி எடுக்கணும். அப்புறம் அந்த பலாப்பழம் அப்படி லேசாக எட்டி பார்க்கும். தலையை லைட்டாக அடிச்சணும், ஒரு சீவணும். அப்புறம் அந்த சொலையை அப்படி எடுத்து ஒரு கோடை போட்டு உள்ளேருந்து விதையை எடுத்துட்டு அப்படியே இதுக்கு வாயில் வச்சா அப்படி இருக்கும், தேனாக இருக்கும் சுவை. எல்லாம் வாயில் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? டேஸ்டாக்கா? இதுதான் பைபிள். அப்போ இந்த பைபிளை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பலாப்பழம் தான், ஆனால் அதை எப்படி எடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ பைபிளை வந்து நம்ம படிக்கும்போது நிறைய டைமில் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல என்ன போட்டிருக்கோம்? நாம் அறியாத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து லூக்கா 9வது அதிகாரத்தில் பல ஆட்களை தன்னை பின்பற்றி சீடர்களாக மாறும்படி அழைக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்கில் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிற சாக்கு போக்கு என்ன சொல்கிறாரு? நான் முதல்ல போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வாரேன், அதுக்கப்புறம் உண்மை பின்பற்றுவேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வாங்குறாரு. அவன் கேட்காம போயிடுறான். இப்போ நிறைய பேர் நம்ம இதை வச்சு பிரசங்கம் பண்ணுறதை கேட்டிருப்போம். நான் வட இந்தியாவில் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன், ஊரில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, ஆனால் நான் உடனே வரலையே, என் ஊழியத்தை விட்டுட்டு வரல, ஏன்னா மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் கடவுளுக்காக அவங்க வாழ்ந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க இந்த ஆளை பற்றி? ஏன் அப்பா செத்த அப்பனுக்கு கூட வரலையா, இவர் என்ன பெரிய ஊழியக்காரன் செய்கிறாரான் அப்படின்னு நினைப்பான். அப்போ இந்த எபிரேய மொழி சிந்தனையில் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அப்பெல்லாம் சாவலை, அவங்க அப்பெல்லாம் சாவலை. எங்கள் அப்பா இறந்து சொத்து பத்தெல்லாம் என் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், நான் லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு உண்மை பின்பற்றுறேன்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் இது நமக்கு தமிழ் மொழியில் என்ன செய்யாது, புரியாது. இப்போ வந்து தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் தெரியாத ஒரு கன்னடத்துக்கார்ட்டையோ தெலுங்குக்கார்ட்டையோ சொல்கிறோம், சிஸ்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். இப்போ நான் இப்படி ஆட்டாட்ட கூட என் சதை வந்து என்ன செய்யுமா? ஆடும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் கன்னடத்து சகோதரி, உங்களுக்கு நான் சொல்கிறேன் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சும்மா சொல்லுங்க. இது பேசிக்கிட்டு இருக்கும்போது தானே ஆடுதுப்பா, பாத்தியா? இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? ஏன்னா தமிழில் அதுக்கு அர்த்தம் என்னென்னா சிஸ்டர், என் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்கு ஏதோ ஒரு துன்பம்னா என் ரத்தம் என்ன செய்யும்? துடிக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் அதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம்? தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடும் அப்படிங்கிற. அப்போ இதுக்கு பேர் இடியம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டைரக்ட் மீனிங் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்குது. ஒருத்தர் கிளாஸுக்கு லேட்டாக வரான், நம்ம என்ன சொல்லுவோம்? மாடு மாதிரி வாரா ஐயாம்போம். அப்படின்னா அவர் 4 காலில் வந்தார்னு அர்த்தமா? இல்லை, பொறுப்பு இல்லாமல் லேட்டாக வராருன்னு அர்த்தம்.
உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அப்படின்னா எந்த நாடார் கடையெல்லாம் உப்பு வாங்கினீங்களோ எல்லா நாடரையும் ஞாபகத்தில் வச்சுக்கான்னு அர்த்தம் இல்லை. செய் நன்றி மறக்காத. யார் உனக்கு நன்றி செஞ்சாங்களோ அவங்கள மறக்காத அப்படின்னு அர்த்தம். அப்போ எபிரேய மொழி சிந்தனையில் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்க மீனிங் வேறு. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களில் ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ அந்த இறந்து போன பிறகு அவருடைய உடல்கள் கானான் தேசத்தில் தான் புதைக்கப்படணும். கானான் தேசத்தில் புதைக்கப்பட்டால் தான் அது முழுமையாக புதைக்கப்பட்டதாக அர்த்தம். இப்போ இவங்க எகிப்திலே வேறு எங்கேயோ அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த எலும்புகளை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, மறுபடி கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணணும். கானான் தேசத்து வர அடக்கம் பண்ணலைன்னா இவங்க அடக்கம் பண்ணினதாகவே அவங்களுக்கு அர்த்தம் அல்ல. எங்கேயோ வேற எங்கேயோ அடக்கம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால. என்ன, அந்த கடமை இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது, என் கடமையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த வேறு மொழியில் இருக்கிறனால, அதே மாதிரி இந்த பேதுரு கதை சொன்னோம்ல, இப்போ பேதுரு இயேசு அவனை பேதுருவை திரும்பி பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி யோவான் 21வது அதிகாரத்தில் என்னை நேசிக்கிறாயான்னு 3 முறை கேட்பார். 3வது முறை கேட்டதுனால மனகசந்த ஆளுத ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னோ அறிவீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் நம்ம தமிழில் ஒன்றும் வித்தியாசம் தெரில. கிரேக்க மொழியில் ஃபஸ்ட்டு 2 இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது அகாப்பேங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கு. நீ அந்த தன்னலம் இல்லாத அந்த தெய்வீக அன்பை மேலே காமிக்கிறையா அப்படின்னு கேட்குறாரு. 3வது தடவை யூஸ் பண்ணுற வேர்டு ஃபிலேயோ. அப்படின்னா டே ஒரே பிளேட்டில் சாப்பிட்டா 3 வருஷமா, ஒரே ஊருக்காரு, அதை கூட மறந்துட்டேனடா அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு பார்க்காம பண்ணனா 3 வருஷமாக ஒன்றா படுத்துட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு தூக்கிட்டு இருந்தோம், இப்போ உனக்கு தெரியாதுன்ட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களிலும்னு இருக்குது தமிழில். இவர்களிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயான் இருக்கு. கிரேக்க மொழியில் இவர்களிலும்னு கிடையாது, இவைகளிலும். 3வது முறை இயேசு கேட்கும்போது இவைகளிலும்னு கேட்குறாரு. அங்கே மீன் பிடிக்க கூட்டி திருப்பி போயிடுறான். ஸோ அங்கே மீன் இருக்குது, வலை இருக்குது, படகு இருக்குது. இயேசுவை பின்பற்றுக்காண்டு ஒரு நாள் இதெல்லாம் விட்டுட்டு தான் வந்தான். ஆனால் இப்போ இயேசு கேட்குற 3வது டைமு இவைகளிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா. இந்த படகு இதெல்லாம் விட்டுட்டு தான்டா வந்த, இப்போ இவைகளிலும் நீ மறுபடி போயிட்ட. நீ போட மட்டும் கூடையும் கூட்டிகிட்டு போயிட்ட. இவைகளிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா. அப்போ அவன் நெஞ்சு உடையுமா உடையாதா? கலந்து எல்லாத்தையும் வேண்டான்னு தானே விட்டுட்டு வந்தோம். ஏசுக்கிட்டே சொல்கிறான், இதை உமக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி அதை தேடி போயிட்டானே அப்படிங்கும்போது அவனே. ஸோ அந்த மொழி எபிரேய கிரேக்க மொழிகள் தெரிய தெரிய நமக்கு பைபிள் ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும். 2வது பார்த்திங்கன்னா ஏன் நமக்கு பைபிள் புரியலை அப்படின்னா, நாம் அறியாத கலாச்சாரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துள்ளது. நம்ம தமிழ் கலாச்சாரம் வேறு, யூதர்களுடைய கலாச்சாரம் வேறு. உதாரணமாக அங்கே ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்கோம். யோசேப்பே மக்கள் பகைச்சார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அவங்க அப்பா அவனுக்கு பலவர்ண அங்கி எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். எல்லோரும் பிரசங்கம் பண்ணியிருப்பேன் நீங்களும். அப்போ அவங்க அப்பா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. யாக்கோபுக்கு மட்டும் என்ன கொடுத்தாரு? பலவர்ண அங்கி. எல்லாருக்கா யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டையை வாங்கி கொடுத்து அவருக்கு மட்டும் கலர் சட்டை வாங்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, உனக்கு 4 பிள்ளை இருந்தா ஒரே துணியை எடுத்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா தச்சு கொடு. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைய ஒசத்தி ஒரு பிள்ளைய தாழ்த்திக்கிட்டு அவனுக்கு மட்டும் பட்டு சேலை, இவளுக்கு இந்த சேலையா? சகோதரனே சகோதரியே, எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசி. ஹல்லேலூயா. இப்படி தான் எல்லாருமே பேசியிருப்போம். 99% ஆட்கள் நம்ம அப்படி தான் பேசியிருப்போம். ஏன்னா அங்கே என்ன எழுதியிருக்குன்னா பலவர்ண அங்கே கொடுத்தான், அதனால் அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள்னு இருக்குது. இது புரியணும்னா யூதர்களுடைய கலாச்சாரம் புரியணும். என்னென்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தில் எல்லா ஆண்களும் முழங்கால் வரை அங்கி போட்டிருப்பாங்க. எல்லா ஆண்களும் எது வரை அங்கி போட்டிருப்பாங்க? முழங்கால் வரை அங்கி போட்டிருப்பாங்க. ஆனால் யாருக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்படுகிறதோ அவங்க மட்டும் கணுக்கால் வரை அங்கி போடுவாங்க. சரியா? எது வேறு அங்கே போடுவாங்க? கணுக்கால் வேறு. இப்போ ரோட்டில் நடந்து போகிறாங்க. அப்போ எல்லாரும் முட்டு எல்லாரும் ட்ரெஸ் எது வேறு இருக்குது? முட்டுக்கு கீழே வேறு இருக்குது. சிலருடைய இது மட்டும் கணுக்கால் வேறு இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்னது? அவர் தான் குடும்பத்தினுடைய தலைவர்னு அர்த்தம். அப்போ யோசேப்பு எத்தனாவது ஆள் குடும்பத்தில்? 11வது ஆள். 10 பேர் இருக்கான் அண்ணன் மாதிரி. அவனை விட்டுட்டு 11வது ஆளுக்கு
எனக்கு அப்புறம் நீ தாண்டா அந்த குடும்பத்தினுடைய வாரிசு தலைவன் சொன்னால் 10 பேருக்கும் கோவம் வருமா வராதா? கொலை பண்ணணும்னு நினைப்பானே நினைக்க மாட்டானா? ஏன் கலர் ட்ரெஸ் போட்டதுக்காண்டி எவனாவது கொலை பண்ணுவானையா? புரியுதா? எல்லாருக்கா பச்சை கலர் சேலை வாங்கி கொடுத்தக்காண்டி அதை பட்டுட்டு போடுவானா சொல்லு. எல்லாரும் வேலை காலை கட்டிட்டு போது உங்களுக்கு மட்டும் எப்படி பச்சை சேலை வாங்கி கொடுக்கலாம்? போடுறா பண்டைகளே. கரெக்டு. ஏன்னா நிறைய டைம் நீங்கள் யோசிப்போம், இல்லை கொலை பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணம் வராதில்லை. ஸோ அந்த கலாச்சாரம் புரிஞ்சாதான் நமக்கு தெரியும். புரியுதா? அப்படி ஒரு விளக்கம் விடுங்க. காசா பணமா? சில நேரம் வேதத்துக்கு விளக்கம் கொடுக்குறோம், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம், சிலது இன்டர்பிரட்டேஷன் பண்ணுறோம். ஏதோ ஒன்று வேதத்தை விளக்குறோம் அல்லது வேதத்தை புரட்டுறோம், ஏதோ ஒன்று பண்ணுங்க. அப்போ அது என்னென்னா இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு சம்பவம் இருக்குது. 10 வெள்ளி காசில் ஒரு காசு காணலை. ஒரு காசு காணலைன்னா அந்த அம்மா ஊரெல்லாம் கூப்பிட்டுட்டு எக்கா கிடச்சிட்டுருக்காங்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்களா? 1 ரூபா காணலைன்னா ஊருக்காரெல்லாம் கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? லூசு போயில்ல, 1 ரூபா காணலையா, இப்போ கிடச்சிதான் அப்படிமா. அதுக்கு பின்னாடி ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் யோசேப்பை பகைத்ததினுடைய காரணம் அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தினுடைய தலைவர் அவன் தான் அப்படின்னு சொல்கிறார். அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா குடும்பத்தினுடைய வாரிசு மூத்த மகன் தான். சரி, மூத்தவனுக்கு கொடுக்கலாம், அவனை பிடிக்கல, அடுத்தவனுக்காக கொடுக்கலாம்ல, ஏன் அவனுக்கு அடுத்தவனுக்காக கொடுக்கலாம்ல. இவன் எத்தனை 11வது ஆள். அப்போ 10 பேருக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரத்தாச்சு. கொலை கூட பண்ணுறதுக்கு அதுதான் தைரியமாக இருக்கும். ஸோ அப்போ இனி பைபிளை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ ஏன் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பழக்க வழக்கங்கள். இப்போ இந்த விளக்கு, புதையல், உப்பு இப்படின்னு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கு. இப்போ நேற்று ஒரு பணம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது புதையல்னு சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்பட்ட புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை தேடுறதுக்காண்டி இல்லை, அதை வேணுங்கிறக்காண்டி எல்லாரும் சொத்தை விற்று அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னு இயேசு சொல்கிறார். கரெக்டாக தெரியுமா? இருக்கா இல்லையா? அது என்ன அப்படின்னா, யோபு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தில் யோபு 3வது அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. 20-21 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 636ஆம் பக்கம் யோபு 3:20-21. மரணத்திற்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து. இப்போ மரணத்திற்கு ஆசையாய் காத்திருந்து, யாராவது மரணத்துக்கு ஆசையாக காத்திருப்போமா? ஐயோ எப்போ ஜாவடு தெரியலையப்பா, ஏன் எப்போ ஜாவடு தெரியலையே, ஏன் செத்த நல்லா இருக்குமே, அப்படி தானே அர்த்தம். அப்படி யாருக்காவது ஆசை இருக்குமா? செத்த நல்லா ஏதோ பிரியாணி சாப்பிட போனால் நல்லா இருக்கும் இல்லை? மத்தியானம் பிரியாணி போடுறாங்களே, பிரியாணி கிடையாது மத்தியானம்னா ஒரு பரவாயில்ல பரபரப்பு பண்ணாக்கும். எல்லாம் உங்களை வந்து ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், மத்தியானம் 2 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போ டன் 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 கலந்து எப்படா 2 மணி வரும்னு இருக்கும். புரியுதா? சாவறதுக்கு எவன் அப்படி ஆசையாக காத்திருப்பான்? அது மட்டும் இல்லை, பிரேத குழியை கண்டதினால் களி கூர்ந்துனா என்னது? மிகவும் களி கூர்ந்துனா. எவனா சுடுகாத்தை பார்த்து இப்படி சொல்லுவானா? இல்லை பிரேத குழியை பார்த்துட்டு எவனா இந்த மாதிரி வேலை பண்ணுவானா? பண்ண மாட்டான். அடிக்க ஒரு அடி அடிச்சு அவ்வளோதான். ஸோ அப்போ யூதர்களுடைய கலாச்சாரத்தில் என்ன அப்படின்னா, யாருக்கு ஆண் வாரிசு இல்லையோ, பிள்ளைகள் இல்லையோ, அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் இறந்த பிறகு விற்கப்படும். அவனுடைய ஒரே ஒரு நிலம் மட்டும் வச்சு அவன் பணத்தை அடக்கம் பண்ணுறாங்கள, அது கூட அந்த வெள்ளி, தங்கம், புதையல் எல்லாத்தையும் போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. சில பல தலைமுறைகள் கடந்த பின்பு ஊர் தலைவர்கள் அந்த நிலத்தை ஏல விடுவாங்க. அந்த நிலத்தை ஏல விடுவாங்க. இப்போ ஊரில் இருக்கவங்களாம் என்ன செய்வான்? ஏல எடுக்க விரும்பானா விரும்ப மாட்டானா? எல்லாரும் விரும்பான். அப்போ இப்போ பிள்ளை வாரிசு இல்லாதவன் மரண படுக்கையில் படுத்து கிடக்கான். சரியா? இழுத்துக்கிட்டு போகுது, இன்னைக்கோ நாளைக்கோன்னு தெரியல, இழுத்துக்கிட்டு கிடக்கான். அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் தான் ஊருக்காரன், இப்போ உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? மரணத்திற்கு ஆசையாய் காத்திருந்து. யாருடைய மரணத்துக்கு? இந்த பிள்ளை இல்லாதவன் சாவறதுக்கு காத்திருந்து இல்லையா? இந்த பிள்ளை இல்லாத சாவறதுக்காண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிழவன் எப்பவும் சாவான், தின்ன எப்பவும் காலியாகும், சொத்து எப்போ நம்ம கைக்கு வரும். ஸோ பிள்ளை இல்லாதவனுக்கு சாவுக்கு எல்லாரும் காத்திருக்காங்க.
இப்போ அந்த நிலம் ஏலத்துக்கு வருது. எப்பா ஏலம் விடுற 1 லட்சம். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 லட்சம். ஏன்னா இப்போ அவன் சொத்து மதிப்பு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 லட்சம் சொத்தை உள்ளே அடக்கம் பண்ணியிருக்கான். அடக்கம் பண்ணியிருக்கு அவன் அந்த பிரதேசத்தோட. இப்போ எல்லாரும் என்ன போட்டி போட்டு வாங்குவீங்களா? வாங்க முடியலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 லட்சத்துக்கு வாங்கிட்டிய. 30 லட்சத்துக்கு வாங்கின உடனே முதல் வேலை என்ன பண்ணுவீங்க? முதல்ல தோன்றது தான். முதல்ல நிலத்தை என்ன பண்ணுவீங்க? தோண்டுவீங்க. தோண்டிக்கிட்டே போறீங்க. அப்புறம் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே என்ன வரும்? டன் 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 வருதா உங்களுக்கு இல்லையா? மிகவும் களி கூர்ந்து. ஏன்னா என்ன வந்துட்டு? புதையல் கிடைச்சிட்டு அப்படிங்கிறான். புரியுதா? ஸோ தேவனுடைய ஆளுகை, தேவன் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். கடவுள் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். கடவுளுடைய ஆளுகை அவ்வளவு விலையேறப்பெற்றது. நீங்க மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ஆளுகை. தேவன் அப்படி நீங்க புதையலை தேடுற மாதிரி தேடுங்க. தேவனை தேடுறது புதையலை தேடுற மாதிரி தேடுங்க. ஏன்னா புதையலுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதை விட வேல்யூ தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, புதையலுக்காண்டி நீ இருக்கிற சொத்தெல்லாம் விற்கிறல்ல, இருக்க எல்லாத்தையும் தியாகம் பண்றல்ல. ஏன்னா நீ உனக்கு கிடைக்க போறது என்னது? மிகப்பெரிய பொக்கிஷம். அதை போல தேவனை தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல பாருங்க. நம்ம கலந்த 9க்குனா 10க்கு தான் வந்து சேர்றது. புதையலை தேடுற மாதிரி தேடு அப்படிங்கிறார். ஸோ அதனால் பைபிள் வந்து நம்ம அந்த கலாச்சாரம். அதனால் தமிழில் அந்த மாதிரிலாம் யாருமே புத்தகம் இதுவரை எழுதினதே இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரம் அதுக்கும் பைபிளில் இருக்கக்கூடிய சம்மந்தத்தை படுத்தி யாரும் இதுவரை பைபிள் ஒரு புத்தகம் எழுதினதே இல்லை. நீங்களாம் ஆர்வமாக இருந்தால் ஒரு ஆள் அப்படி பண்ணுங்கள், அது எல்லாருக்கும் புரியும். எல்லாருக்கும் நல்லது. அடுத்தது வந்து அது சொல்லி கடைசியில் வீடு விடிஞ்சு போவேன்னு தான் பார்க்குறேன். மணி ஆல்ரெடி 11:05 ஆகி போச்சு. அடுத்தது நாம் அறியாத காலகட்டத்தில் நடந்தது. ஆரம்பத்தில் எழுதப்பட்ட புத்தகம் ஒரு 3000 வருஷத்துக்கு முந்தைய எழுதியிருக்காங்க. கடைசி எழுதப்பட்ட புத்தகமே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப பழங்காலமான புஸ்தகம். டக்குன்னு நமக்கு எல்லாம் புரியாது. இங்கே இருக்கிற யாருக்காவது உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியுமா? உங்கள் தாத்தாவுடைய அப்பாவுக்கு அப்பா தாத்தாவுடைய தாத்தா பேர் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு 100 ரூபா கொடுத்துடலாம். இல்லை சும்மா கைத்துக்குன்னா 100 ரூபா வந்துட்டு கேட்பேன். உங்கள் அப்பா பேர் என்ன பேர்? ராமராஜ். காமராஜ். தாத்தா பேர் கந்தசாமி. அவங்க அப்பா பேர் பக்ரிசாமி. அவங்க அப்பா பேர் எல்லாம் அதைத்தானே கேட்குறேன். தாத்தாவுடைய தாத்தா பேர். ஏன்னா உன் குடும்பத்து கேளுப்பா. தம்பி இல்லை இங்கே பாரு, உன் குடும்பத்துக்கு கதையே உனக்கு தெரியல. இது எவ்வளோ பெரிய கதை. சும்மா லைட்டாக படிக்கிற புக்கை ஏதோ எல்லாம் தீவிரமாக படிக்கணும்ப்பா தம்பி. ஏன்னா இது ரொம்ப நீண்ட சரித்திரம் உள்ளது. சில ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு, ஆண்டவர் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தருக்கு அது வசனமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கேட்டதுபடி சவுல் ராஜாவை கொடுத்தார். கொஞ்ச நாள் நல்லா இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே பெருமை வந்தது. அதனால் அவனுக்குள் பொல்லாத ஆவி புகுந்து கொண்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் தமஸ்கு ரோட்டுக்கு நேராக சென்று கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன் 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 என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உன்னை இவ்வளவு பெரிய ஆளா வச்சனே. ஹல்லேலூயா. இன்னொரு பாஸ்டர் பேசுறாரு, யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அந்த யோவான் ஸ்நானகனை ஏரோது ராஜா கொன்று போட்டான். ஸோ அப்போ நமக்கு வந்து நிறைய வந்து இந்த சரித்திரங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால புரியல. நாங்கள் முன்னாடி வந்து ஒரு பிடிஹெச் லெவலில் ஒரு காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் நான் எடுப்பேன். பழைய ஏற்பாட்டில் வந்து 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதை புரியறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. எப்படின்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் சிறைப்பட்டு போவீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இருக்குது. எப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆதாம் காலத்துலேருந்து வருது. அப்படியே ஆபிரகாம், ஈசாக்கு,
யாக்கோபு எல்லாம் இருக்காங்க, மோசே. அப்புறம் ஃபஸ்ட்டு ராஜா யார்? சவுலு. அப்புறம் தாவீது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் நாடு ரெண்டா பிரிஞ்சிருது, வடநாடு தென்னாடு. வடநாடுக்கு பேர் வந்து இஸ்ரேல், தென்னாட்டுக்கு பேர் யூதா. ஸோ இங்கே எத்தனை கோத்திரம் இருக்காங்க? 2 கோத்திரம் இருக்காங்க. இதனுடைய தலைநகரம் எருசலேம், இதனுடைய தலைநகரம் சமாரியா. இவங்க 722 வருஷம், கிமு 722 வருஷம் சிறைப்பட்டு போயிடுறாங்க. கிமு 722 சிறைப்பட்டு போயிடுறாங்க. இவங்க கிமு 586 சிறைப்பட்டு போயிடுறாங்க. சரியா? அப்போ நீங்கள் எல்லா புத்தகத்திலையும் முதல் 2 லைன், 2 வசனம் 3 வசனத்தை படிச்சிங்கன்னா போதும். அது இஸ்ரேல் நாட்டுக்கு அகேன்ஸ்டாக சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனமா, யூதா நாட்டுக்கு அகேன்ஸ்டாக சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனமா நமக்கு தெரியும். அப்போ அந்த புஸ்தகம் சிறையிருப்புக்கு முன் எழுதப்பட்டதாக இருக்குன்னு வச்சுக்காங்க. அப்போ அது உள்ள என்ன இருக்கும்னா எச்சரிப்பு இருக்கும். நீ எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க, ஒழுங்கா மனம் திரும்பினேன்னு உனக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி 586க்கு முன்னாடி எழுதப்பட்ட நிலை என்ன இருக்கும்? எச்சரிப்பு இருக்கும். இப்போ 586 எழுதப்பட்டது, 722 எழுதப்பட்டதில் என்ன இருக்கும்? இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. உங்கள் பையன் இருக்கான், சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இல்லை ஒழுங்காக சொல் பேச்சு கேளு, இல்லைன்னா எவன்ட்டே அடிப்பட்டு சாவப்படுற அப்படிங்கிறீங்க. அவன் சொல் பேச்சு கேட்காம இருக்கான். கடைசியில் தப்பில் மாட்டிக்கிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. போலீஸ் பிடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா விட்டு ஐயா, என் தங்கத்தை விடுங்க ஐயா, பாவம் ஐயா அப்படிங்க. அதுக்கு பேர் தான் புலம்பல், அழுகை. பைபிளில் ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா? அது எப்போ எழுதப்பட்டதுன்னா சிறையிருப்புக்கு போக எழுதப்பட்டது. அப்போ இந்த சிறையிருப்பில் 70 வருஷம் இருக்காங்க. இந்த 70 வருஷம் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. என்ன கதைன்னா, ஆண்டவர் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்ன சொன்னார்? 7வது நாள் ஓய்வு நாள், எல்லாருக்கும் ரெஸ்ட்டு கொடுன்னு சொன்னார். 7வது வருஷம் ஓய்வு வருஷம், நிலத்துக்கு கூட ரெஸ்ட்டு கொடுங்கிறார். 7வது வருஷம் என்ன செய்யணும்? நிலத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம ஊர்லலாம் அந்த காலத்தில் ஒரு போகம் நெல் விளைவிப்பாங்க, அதுக்கு அடுத்தால உளுந்து போடுவாங்க, ஒரு 3-4 மாதம் சும்மா விட்டுருவாங்க. நெல் விளையிறதுக்கு நாளாகும். இப்போ எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இப்போ 12 மாதம் என்ன பண்ணுறோம்? எடுத்தியா ஒன்று போடுறோம். இவர்களும் அப்படி செஞ்சாங்க. 7வது வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், ஏழை எளிய மக்கள் திக்கற்றவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் அதில் பறக்கி சாப்பிடட்டும். நீ அன்றைக்கி அறுவடை பண்ணக்கூடாது, உன் மரத்துலேருந்து இதுலேருந்து பண்ணக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு போன பிறகு ஒரு முறை கூட இவர்கள் இந்த ஓய்வு வருஷத்தை அனுசரிக்கவில்லை. அப்போ இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தில் 490 வருடங்கள் இருந்தாங்க. எத்தனை வருஷங்க இருந்தாங்க? 490 வருஷங்கள் இருந்தாங்க. அப்போ இவங்க எத்தனை வருஷத்தை ஓய்வு வருஷமாக அவங்க கடைபிடிச்சிருக்கணும்? 490 டிவைடட் பை 7 எவ்வளவு? எதுக்கு சிறையிருப்புக்கு போனார்னா அதுக்கு தான். இந்த வயலெல்லாம் சொல் பேச்சு கேட்குது. அப்போ நீ எல்லாத்தையும் போடு போடு ஜெயிலில் போடு. இப்போ வேறு நல்லஞ்சமாக கிடக்கும்ல, இல்லை கிடக்குமா கிடக்காதா? அப்போ ஆண்டவர் எல்லார் மேலேயும் அக்கறை உடையவராக இருக்கிறார். உங்கள் மேலே, உங்கள் மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, வேலைக்காரன் மேலே, வேலைக்காரி மேலே, நிலத்தின் மேலே, மிருக ஜீவன்கள் மேலே, எல்லார் மேலே அக்கறையாக இருக்கிறார். எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். யாருக்கு நீங்கள் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது என்று விரும்புகிறார். அப்படி பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் அடுத்த 70 வருஷத்தை என்ன பண்ணிடுறாரு? இது பண்ணிடுறாரு. இப்போ இவங்க துன்பத்தில் துயரத்தில் கிடக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பேயை சொல் பேச்சு கேட்காம ஜெயிலில் போய் கிடக்கான். இப்போ நீங்கள் அவங்கள பார்க்க போகிறீங்க, கண்ணீரோட கவலையோடு உட்காந்துருக்கான். நீங்கள் அவன்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? ஏப்பா தம்பி கவலை படாத, சீக்கிரம் நீ வெளியில் வந்துடுவா, நாங்கள் ஏதாவது ஜாமீன் கீமீன் போட்டு உடனே கொண்டு வந்துடுறோம், கேஸை நடத்தி பண்ணிடுறோம். அப்போ நீங்கள் அவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? ஆறுதல். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? வாக்கு தத்தம். நான் உடனே எப்படியா வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ சிறையிருப்புக்கு பின் எழுதப்பட்ட புத்தகத்தில் என்ன இருக்கும்? ஆறுதல், வாக்கு தத்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 1 to 39 அதிகாரங்கள் சிறையிருப்புக்கு முன் எழுதப்பட்டது. அப்போ அதுக்குள்ள என்ன இருக்கும்? எச்சரிப்பு இருக்கும். அதனால தான் தலையை மொட்டை ஆக்குவார், காதை கலத்துவார், ட்ரெஸ்ஸை உரிவார், அப்படிலாம் இருக்கும். 40 முதல் வசனமே எப்படி இருக்கும்? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். உங்கள் பைபிளில் கோடு போட்டிருக்கிறது எல்லாமே 40க்கு அப்புறம் தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் பண்ணுற பிரசங்கம் பூரா எங்கே இருந்தால் பண்ணியிருப்பீங்க? 4க்கு அப்புறம் தான் பேசுவீங்க. உங்களுக்கு தேவைப்படுறதுலாம் என்ன தான் தேவைப்படுது? ஆறுதலும் வாக்கு தத்துவம் தான் பேசியிருப்பீங்க. 40க்கு முன்னாடி ஏதோ 1-2 வசனத்தில் தான் கோடே இருக்கும். எல்லார் பைபிளையும் திருப்பி பாருங்கள்.
அப்போ இப்போ உங்களுக்கு இந்த பைபிளினுடைய சரித்திரம், பழைய ஏற்பாடு சரித்திரத்தை இந்த மேட்ரு மட்டும் தெரிஞ்சால் போதும், இது உள்ள என்ன இருக்குன்னு படிக்காமலே சொல்லிவிடலாம். அப்போ அந்த சரித்திரத்தை படிக்க படிக்க பைபிள் கொஞ்சம் என்ன செய்யும், நல்லா புரியும். இது பெரிய ட்ரைனிங்கில் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறக்காண்டி பண்ணுறோம், சரியா? அப்புறம் நம்ம அறியாத ஒரு அரசியல் சமய பின்னணியில் இது நடந்தது. அந்த காலத்தில் இருந்த பல்வேறுபட்ட மக்கள், பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், செலத்தேயர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பரிசேயர்னால் நமக்கு யாருன்னு தெரியும்? பரிசேயர்னா யார்? உயிர்த்தெழுதலை நம்பினவர்களா? சதுசேயர்னா பரிசேயர், கரெக்டு. பரிசேயர் என்பவர்கள் அந்த காலத்தில் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்தவர்கள். அவங்க தான் பக்திமான்கள். அவங்க தான் பக்திமான்களாக இருந்தாங்க, அந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்தாங்க. சதுசேயர்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஜால்ரா போட்டவர்கள், அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருந்தவர்கள். இயேசுவை கைது பண்ணுறதுக்கு யார் வரா? சதுசேயர்கள் தான் வராங்க. அவங்க அரசாங்கத்தில் அவங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ணி அவங்க அதிகாரத்தில் இருந்த ஆட்கள். அப்புறம் ஆயக்காரர்னா யார்? வரி வசூல் பண்ணுறவங்க. வரி வசூல் பண்ணுறவங்கன்னா அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஆற்றை கிடக்கணும்னா வரி கொடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் சொல்ல 10 ரூபா கலெக்ட் பண்ணப்பா ஒரு ஆளுக்குங்க. இவர் சப்கான்ட்ராக்ட் விட்டுருவார், எனக்கு 20 வந்துடணும், நீ மேலே லாபத்தை வச்சு திரும்பார். இவர் 50 சார்ஜ் பண்ணுவார். இவர் அவர்கிட்ட சொல்லுவார், டேய் எனக்கு 50 வந்துடும், நீ லாபத்தை வச்சு நீ வசூல் பண்ணுவார். இவர் 75 வாங்குறாரு. இவர்கிட்ட சொல்லுவார், 100 வாங்கி இவர் 100க்கு சார்ஜ் பண்ணுறாரு. கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்றது எவ்வளவு? 10 ரூபா. இப்போ இடையில இவ்வளோ பேர் வேக பண்ணுறான். அப்போ இதுதான் ஆயக்கார வேலை. இப்போ போலீஸ் துறையில் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா? நீ லஞ்சம் வாங்காட்டா கூட, வாங்கி எடுக்காட்டா கூட, வாங்கி எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ இவன் பண்ணுறது தப்புன்னு அவனுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, நல்ல மனுஷன், 10 ரூபா தான் போதியா இவ்வளவுக்கான ஒன்று நீங்கள் மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா இது ஒரு சோசியல் சின், சமுதாய பாவம், ஸ்ட்ரக்சரே பாவமாக இருக்குது. அப்போ நீங்கள் தப்புன்னு உணர்ந்தாலும் நீங்கள் அதை மாற்ற முடியாது. கரெக்டாக போலீஸ் துறையில் இருக்கீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, மாற்ற முடியாது. சரியா? நீங்கள் தப்பு நல்லா இருக்குன்னு நினச்சா முடியாது. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போகிறாங்கல்ல. அப்போ ஆயக்காரன் என்ன செய்யறான்? கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவனுக்கு பண்ணுறது தப்புன்னு அவனுக்கு தெரியுது, மீண்டு வர்றதுக்கு அவனுக்கு வழி தெரியல. ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் பைபிளெல்லாம் புரியும். அடுத்தது இறுதியாக வேதத்தை எழுத்தின்படி ஆராயாமல் இது பண்ணி நோக்கத்தின்படி ஆராய வேண்டும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இயேசுவுக்கும் பரிசேயருக்கும் அடிக்கடி விவாதம் நடக்குது பார்த்தீங்களா? என்ன காரணத்தினால விவாதம் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஓய்வு நாளாக கடைப்பிடிக்கணுமா வேண்டாமா? படிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறினார், கரெக்டு தானே? ஆட்டிருங்க, தலைவர் ஆட்டிருங்க. அது எப்படி ஆண்டவராக இருந்தால் அவர் மட்டும் சட்டத்தை மீறலாமா? சட்டத்தை போட்டது யாரு? அப்போ அவர் மட்டும் மீறிக்கலாமா? பின்ன அப்போ அவர் செஞ்சது தப்பு தானே? தப்பா இல்லையா? யாருக்கு வேணாலும் படிச்சுட்டு போட்டு, மனுஷருக்காக படிச்சுட்டு போட்டு, மாட்டுக்காக படிச்சுட்டு, யாருக்கு வேணாலும் படிச்சுட்டு போட்டு ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? அப்போ இயேசுநாதர் வேலை செஞ்சாரா இல்லையா? அப்போ சட்டத்தின்படி தப்பா இல்லையா? பார்த்தீங்களா? அவ்வளோ துரோகிகள் பூரா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இயேசுனுடைய துரோகிகள் பூரா, இயேசுனுடைய துரோகிகள் பூரா அங்கே தான் உட்காந்துருக்கு. இப்போ யாத்திராகம 20வது அதிகாரத்தில் 8லேருந்து 11 வரை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணும் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். ஸோ எல்லாம் எடுக்கலாமா? ஓகே, 20வது அதிகாரம் பக்கமேன் 95 வாசிக்கலாமா?
8லேருந்து வாசிக்கலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ரைட்டா? இப்போ பைபிளில் வேறு இடங்கள்லையும் நம்ம வாசிக்கிறோம். ஓய்வு நாளுக்கு ஆசரிக்க முடியாதபடி உங்களை ஒருத்தன் தடை பண்ணுறான் அப்படின்னா அவனை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஓய்வு நாளை ஆசரிக்கிறது அவ்வளோ முக்கியமான செயல். அப்படி இருக்கும்போது இயேசு ஓய்வு நாளில் தான் பிரயாணம் பண்ணுறாரு, ஓய்வு நாளில் தான் பயிரை கொய்து சாப்பிட்றாங்க, ஓய்வு நாளில் தான் குணமாக்குறாரு, ஓய்வு நாளில் தான் எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும். அப்போ பரிசேயர்களுக்கு கோவப்பட்டது நியாயமா தப்பா? நியாயம்தான். நியாயம்தான். நம்மளும் யூதனாக இருந்திருந்தா பரிசேயனாக இருந்திருந்தா கோவம் பட்டிருப்போம். கரெக்டா? இப்போ நமக்கு கோவப்படுறதா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இந்த 10 கட்டளைகள் மறுபடியும் வேதாகமத்தில் ஒரு முறை எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன பட்டிருக்கோம்? உபாகமம் 5ஆவது அதிகாரத்தில் போட்டிருக்கோம். இப்போ இங்கத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். உபாகமம் 5ஆவது அதிகாரம் எடுங்க. 230. உபாகமம் 5ஆவது அதிகாரத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 12லேருந்து வாசிப்போம். சரியா? 12லேருந்து நம்ம வாசிப்போம். சரியா? 12லேருந்து 15. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இப்போ அங்கே இல்லாத தகவல் என்ன தகவல் இருக்கு? எல்லாருக்கும் ஓய்வு கொடு. நீ மட்டும் இல்லை, உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு வேலைக்காரனுக்கு வேலைக்காரிக்கு இப்போ வெளியில் இருக்க அந்நியனாக இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? ஓய்வு கொடு. ஏன்? ஏன்? நீ இளைப்பாறுவது போல அவனும் இளைப்பாற வேண்டும். நீ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீ நல்லா இருக்கிற மாதிரி அவனும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நீ எங்கே இருந்த? எகிப்தில் இருந்தா. உனக்கு அங்கே என்ன கிடையாது? ஓய்வே கிடையாது, ஓய்வு நாளே கிடையாது. நீ மற்றவங்க உன்னை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. நீ இப்படி அடிமைப்படுத்தி மற்றவனை கொடுமைப்படுத்தக்கூடாது. நீ எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? ஓய்வை கொடுக்கணும். அப்போ நான்லாம் பாஸ்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, வாரத்தில் ஒரு நாள் நான் சமையல் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு சிரிக்காங்க பாருங்க சிஸ்டர், ரவி மாற்றிக்கிட்டீரையா. அவங்க இப்போ தான் காலையில் தெரியாமல் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அங்கிள் நாங்கள் இங்கே வந்து 2-3 நாளாக நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, நாளையிலேருந்து அங்கே போய் இதே ரொட்டீன் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு நாள் அவங்களுக்கு ஓய்வை விட்டுறது. ஒரு நாள் ஓய்வை விட்டு, சில வீட்டில் 7 நாள் மாப்பிள்ளை தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தை பொறுக்காது. அவங்களுக்கு உங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு நாள் ஓய்வை விடுங்க. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவர் எல்லாரை பற்றியும் அக்கறை உடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யூதர்கள் பரிசேயர்கள் எழுத்தின்படி விளக்கம் கொடுக்குறாங்க. ஓய்வு நாளில் யாரும் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. எழுத்தின்படி வேலையின்படி செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நீ யாராக வேணாலும் இரு, வேலை செய்ய கூடாது. கூடாதுன்னா கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசு. அவன் நல்லா இப்போ கொடுன்னு நினைச்சிடறான். வீட்டில் ஓடிக்கிட்டே கிடக்கான். கொடுக்குறாங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்கான். இப்படி ஓடிக்கிட்டே கிடக்கும்போது உங்கள் வீட்டில் மாடி இருக்குது. அந்த மாடியில் மேலே ஏறக்கு ட்ரை பண்ணுறான். மாடியில் உங்களுக்கு இது இல்லை, கைப்பிடி சுவர் இல்லை, பக்கத்தில் எந்த பாதுகாப்பாக எதுவும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் பையன்ட்டு என்ன சொல்கிறிய? இல்லை மாடி பக்கம் போகாத,
மாடி பக்கம் போகாதங்கிறீங்க. அவன் மறுபடி படியை ஏறதுக்கு ட்ரை பண்ணுறான். நீங்கள் ஒன்று ஒரு பலகை வச்சு அடிச்சு விட்டுருதீங்க. பலகை அடிச்சுட்டு மாடி பக்கம் எனக்கு போகவே கூடாதுன்னு இருங்க. இப்போ இந்த பையலுக்கு 2 வயசு பையன் கல்யாணம் ஆகிட்டு, அவன் பொண்டாட்டியும் வந்துட்டாப்புல. ஏங்க வாங்க மாடி பக்கம் போவோங்கிறாப்புல. இவரு சொல்கிறாரு, முடியாது, மாடிக்கெல்லாம் போகக்கூடாது. ஏங்க போகக்கூடாது? அப்பா சொல்லியிருக்காரு எங்கே போகக்கூடாது, மாடிக்கு போகக்கூடாது. ஏங்க அப்போ நீங்கள் இதுவரை போனதே இல்லையா? இல்லை, நான் சிறு வயது முதல் இதை ஒழுங்காக கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். இவர் சொல்கிறாரு, நான் சிறு வயது முதல் ஒழுங்காக ஏங்க மாடிக்கு போகக்கூடாது? அது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, போக இப்படின்னு சொல்கிறாரு. நீ உங்கள் மாப்பிள்ளையை பற்றி என்னமா நினைப்ப? உன் மாப்பிள்ளையை பற்றி என்னமா நினைப்ப? என்ன குழந்தைத்தனமாக இருக்குது, ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாரு, கூட பாஸ்டர் கூட்டி வந்திருக்காரு, அவர் ஏதாவது சொன்னால் பெரிய வம்பாயின்மெண்ட்டு. நம்மளாக இருந்தால் சாதாரண தமிழ் என்ன சொல்லுவோம்? பெரிய எதிரியாவில் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுங்கிறக்காண்டி தான் உங்களை சொல்ல வைக்கிறது. உங்களை பாவம் செய்ய தூண்டுறது அதுதான். சரியாவில் லூசு பயலாக இருக்கானே. ஏன் வயசு 25 ஆயிடுச்சு, 7 கழுது வயசு ஆச்சு, கல்யாணம் முடிச்சுட்டா இன்னும் மாடிக்கு கேட்டா எப்போ போகக்கூடாதுன்னு சொன்னாராம். புரியுதா? அப்போது அப்பா சொன்ன வார்த்தை மாடி பக்கம் போகாதே அப்படின்னு சொன்னதை எழுத்தின்படி எடுக்கலாம். எழுத்தின்படி எடுத்தால் மாடி பக்கம் போக கூடாது. ஆனால் எதற்காக அவர் சொன்னார்? அதான் நோக்கம், அதான் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் த லா, பர்பஸ் ஆஃப் த லா. நோக்கம் என்ன நோக்கம்? பையன் மாடி பக்கம் ஏறினா கீழே விழுந்துட கூடாது. அவன் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் நல்லா இருக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம எழுத்தின்படி பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கணுமா, நோக்கத்தின்படி விளக்கம் கொடுக்கணுமா? கரெக்டா? எழுத்தின்படி கொடுக்கணுமா, நோக்கத்தின்படி கொடுக்கணுமா? நோக்கத்தின்படி கொடுக்க வேண்டும். பரிசேயர்கள் எழுத்தின்படி விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வர லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணுறாங்க, லிட்டரல் இன்டர்பிரிட்டேஷன் தான் பண்ணுறாங்க. எழுத்தின்படி கொடுக்காங்க. ஓய்வு நல்லா வேலை செய்யக்கூடாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அப்போ அதுக்கு நிறையா இது வச்சுருக்காங்க, கட்டளைகள். ஓய்வு நாளில் 250 ஸ்டெப் நடக்கலாம், அவசிய தேவைக்கு 250 ஸ்டெப் நடக்கலாம். 251 வச்சிங்கன்னா பாவம். அப்போ ரிவர்ஸில் போனால் கணக்கில் வராது. ரிவர்ஸ் என்ன கிடையாது, கணக்கில் வராது. அதே மாதிரி ஒரு ஆடு ஒரு கிடங்குன்னா பள்ளத்தில் விழுந்துச்சு, அதை தூக்கி விடலாம். ஏன்னா அதுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 5 அறிவு இருக்குது. ஒரு மனுஷன் விழுந்து அறிஞ்சக்கூடாது. ஏன்னா உனக்கு மூளை இருக்கல, 6 அறிவு இருக்கல, சவுத்து பள்ள ஏன் உள்ள விழுந்த கடனி, உனக்கு எத்தனை அறிவு இருக்கு? நீ கண்ணை பார்த்துட்டு போண்டியதுனே, கண்ணை என்ன பொதுலையே வச்சிருந்தா கடவுள. இது அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன். இப்போ கயிறு கட்டி தண்ணி இறக்கக்கூடாது. கயிறை கட்டி ஒரு வாளியில் தண்ணி எடுத்தால் அது பாவம். ஆனால் இப்போ நீங்கள் மேலே போட்டிருக்கீங்களா ஓட்னி, அதில் எடுத்தீங்கன்னா பாவம் கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், தண்ணி வேணும், டப்புக்குன்னு அதில் வச்சு எடுத்து ஒன்று வாளியில் வெளியில் கட்டினா அது பாவம் கிடையாது. இப்படி இவங்க இன்டர்பிரட் பண்ணுறாங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. கதவை திறப்பது பாவம். அதனால தான் ஆட்டோமேட்டிக் டோர் சொன்னோம்ல, ஆட்டோமேட்டிக் டோர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பரிசேயர்கள் பைபிளை எழுத்தின்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய 90% ஊழியர்கள் பைபிளை எழுத்தின்படி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு பதில் அவர்களை அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக வழிநடத்துகிறார்கள். நம்ம நிறைய முறை பரிசேயர்கள் மாதிரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். பைபிளை புரியாமல் எழுத்தின்படி விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். பைபிளை எழுத்தின்படி அல்ல, நோக்கத்தின்படி. அதான் ஏசு சொல்கிறாங்க, எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆமாம், எழுத்து கொல்லும். நீ அங்கே போகாத, எங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்ய கையப்படாது. எழுத்து கொல்லும், ஒருத்தரை அடிமையாக்கும், அடிமைத்தனத்துக்கு நேரம் எடுத்தோம். ஆனால் ஆவி நோக்கம் உயிர்ப்பிக்கும், பர்பஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும்பா, அதுக்காண்டி தான் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கணும்பா. புரியுதா உங்களுக்கு? நிறைய டைம் நம்ம பண்ண தவறு அதுதான். பைபிளை படிக்கும்போது அந்த ஒரு வார்த்தை வந்துட்டுன்னு வச்சுக்காங்க, அடி பெண்ட கலத்திடுறது முதன்மையானது. அல்லேலூயா. இந்த வேலையெல்லாம் இன்னையோட விட்டுருங்க இயேசு நாமத்தில். இந்த அல்லேலூயா ஆத்தாலூயா இந்த டேபிளை தட்டுற வேலையெல்லாம் இயேசு நாமத்தில் இன்னையோட விட்டு விடணும். ஒழுங்காக சத்தியத்தை படிக்கணும். இன்னைக்கு ஒழுங்காக இன்னையிலேருந்து ஒழுங்காக சத்தியத்தை படித்து ஆண்டவர் இதில் என்ன சொல்ல விரும்புகிறார், அவருடைய மனசு என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, என்ன இதில் அவர் குக்கர்.
நாங்கள் பாம்பேயில் ஊழியம் செய்ய போன இடத்துல அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். அப்போ அவருக்கு 10 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தை பிறக்கும். 10 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தை பிறக்கும். அவருக்குன்னா ஒரு மனைவிக்கு பிறக்கும். நீங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இதில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு 10 மாதத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், கேப்பே இல்லாமல். அப்போ அவங்க சர்ச்சில் ஒரு எல்டர் இருந்தார். அவர் கொஞ்சம் துடுக்கா உள்ள ஆள், கேள்வியெல்லாம் கேட்பார். சரியா? அது பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் பொதுவாக இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் எல்லா விசுவாசிகளும் ஒரு மாதிரி அடிமை தான் இருப்பாங்க, பயப்படுவாங்க. நம்ம அந்த மாதிரி பயங்கட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்காங்களாம், அது உங்களை குறை சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மாதிரி பயங்காட்டி வச்சுருக்கீங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பாஸ்டர்டாக எடுத்து பேசிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த ஏவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பான். அந்த எல்டர் கேட்காரு, என்னையா அந்த மாதிரி வதவதான்னு பற்றிக்கிட்டே இருக்கீங்க? அதுக்கு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய வசனத்தை தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். என்னையா கர்த்தருடைய? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஐயா அது உங்களுக்காயா சொன்னார், அது ஆதாமியவாளுக்கெல்லாம் சொன்னார். உடனே பாஸ்டர் கேட்காரு, அப்படி பார்த்தா ரோமர்கள் நிருபம், கலாத்தியர்கள் நிருபம், எபேசியர்கள் நிருபம், தெசலோனிக்கர் எழுதின நிருபம் தான் இருக்குது, எனக்கு எழுதின அலெக்சாண்டருக்கு எழுதின நிருபம் தான் இருக்குது அப்படின்னு அவர் கேட்காரு. கரெக்டு தானே இல்லையா? பைபிள்னா எல்லாருக்கும் தான் ஐயா, நீ ஆதாமுக்கு எழுதினது ஏன் அதுக்குள்ளது? உடனே இவர் சொல்கிறாரு, அது அந்த காலத்திலையா அப்படிங்கிறாரு எல்டர். உடனே இவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும். உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு சம்பளமே குறைவியா, இதை வச்சு எப்படியா மேனேஜ் பண்ணுவீங்க? அவர் சொல்கிறாரு, மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான். உடனே அப்போ எல்டர் சொல்கிறாரு, ஐயா நாம் இருவர் நமக்கு இருவர்னு கவர்மெண்ட் சொல்லுதுய்யா. எப்பா நீ கவர்மெண்ட் ஆலோசனையை ஃபாலோ பண்ணுறா, நான் பரலோக கவர்மெண்ட் ஆலோசனை ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ பைபிள்ங்கிறது டெக்ஸ்ட்டு. பைபிள்ங்கிறது என்னது? டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டு புரியணும்னா நமக்கு என்ன தெரியணும்? கான்டெக்ஸ்ட் புரியணும் இல்லையா? கான்டெக்ஸ்ட் புரியாத டெக்ஸ்ட் புரியும். அப்போ யூதர்கள் அந்த எழுத்தின்படி கொடுத்ததுனால இயேசுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான விவாதம் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைபிளை நோக்கத்தின்படி படிக்க வேண்டும். ஓகே, இப்போ பைபிள்னு நம்ம சொல்கிறோம்ல, பைபிள் நேற்று யாரோ ஒருத்தர் பயங்கரமாக சொன்னாங்களே, 2 கோலும் தடியும்னு தான் ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட். பயங்கரமான ஆட்களாக இருக்கீங்க. அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட்டுங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஓஎல்டி ஓல்டு 3 எழுத்து இருக்குது. டெஸ்டமெண்ட்டில் எத்தனை எழுத்து இருக்குது? 9 எழுத்து இருக்குது. ஸோ பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்குது? ஈஸியாக என்ன வைக்கிறதுக்கு 2க்கு மத்தியில் ஒரு எக்ஸா போட்டிங்கன்னா எத்தனை வருது? 27. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்குது? 27. 2ஐயும் கூட்டிங்க 66 புத்தகம். சரியா? ஸோ இந்த பைபிளில் 66 புத்தகம் இருக்குது. இந்த 46 புத்தகமா? அந்த மாதிரி ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கிறக்க ஞாபகம் வைக்கிறதுக்கு. இப்போ பைபிளை நம்ம நிறைய டைமில் ஊழியக்காரங்க படிக்கிற பர்பஸ் என்ன பர்பஸ்னால், பிரசங்கம் பண்ணுறக்காண்டி தான் நம்ம படிப்போம். மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறக்காண்டி தான் மேக்சிமம் நம்ம படிப்போம். ஊழியம் செய்கிற ஆட்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை. அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த கொட்டேஷன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வேதாகமம் அறிவை பெருக்குவதற்காக கொடுக்கப்படவில்லை, ஆளை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால பைபிளை அறிவை பெருக்கிறதுக்காக கொடுக்கல. ஓகே, ஏனெனில் நமது வாழ்வே ஊழியம், பிறருடைய வாழ்க்கையை மாற்றுவதே ஊழியம். நமது வாழ்விற்கு இயேசுவும் ஊழியத்திற்கு சீடர்களும் மாதிரியாக உள்ளனர். அவர்களைப் போல நாம் மாற கீழ்கண்ட விதத்தில் வேதத்தை நாம் கேள்வி கேட்டு தியானம் செய்து படிக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் நம்ம பைபிளை எப்படி படிப்போம்னா ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரை படிப்போம். கரெக்டாக? சிலர் இங்கே இருக்கிற நீங்களே 10 முறைக்கு மேலே படித்த ஆட்கள்லாம் இருப்பீங்க இல்லையா? யாரெல்லாம் 10 முறைக்கு மேலே படிச்சிருக்கேன் பைபிளை? ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 பேர் படிச்சிருக்கீங்க. சரியா? இப்போ நிறைய முறை படிச்சிருக்கீங்க. இப்போ பல முறை படித்தும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்காது. 5 முறை 10 முறை 20 முறை படிச்சிருப்பாங்க, பட் அவங்க லைஃப்பில் சேஞ்ச் இருக்காது. அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில்
திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 66 டப்பாவில் பொருட்கள் இருக்குது. ஜீரகம், கடுகு, உப்பு, வத்தல் தூள், மஞ்சள் தூள், இந்த மாதிரி எல்லா தூளும் இருக்குது. 66 டப்பாவில் பொருட்கள் இருக்குது. நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைக்கிறீங்க, தண்ணியை ஊற்றுறீங்க. 66 டப்பாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உள்ளே போடுறீங்க, போட்டு கொதிக்க வைக்கிறீங்க. எப்படி இருக்கும் அது? சூப்பராக இருக்குமா? எப்படி நல்லா இருக்காதா? ஏன்பியா? எல்லாம் சமையல் பொருள் தானே, எல்லாம் சமையல் பொருளா இல்லையா? அளவாகவே போடுங்க, 66 அளவாக போடுங்க. நல்லா இருக்குமா? 66 சமையல் பொருள் தானேயா? சமையல் பொருள் தானே. நல்லா இருக்கதா? அப்போ இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 66 நமக்கு இப்போ ஒரு 12 பொருள் தேவை. கரெக்டா? என்ன 12 பொருள் தேவை? பட்டை, லவங்கம், கிராம்பு, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அரிசி. ஓகே, 12 பொருள். அப்போ அந்த 66 பொருளும் நல்ல பொருள் தான், பொருளில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் நம்ம பர்பஸ் என்னது? பிரியாணி பண்ணுறது. அப்போ அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 12 பொருள் தான் தேவை. நான் வந்து 83 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். 1992 வருஷம் வரை நீங்கள் எல்லோரும் பைபிள் படிக்கிற மாதிரி தான் நானும் படித்தேன். நார்மலாக படித்தேன், வரிசையாக படிக்கிறது. சரியா? 66 டப்பா இருக்கா? கலந்து எல்லாத்துலேயும் ஒன்று போடு, கொஞ்சம் இல்லை, வரிசையாக போடு. இன்றைக்கி இந்த 1ஆம் டப்பா போடு, நாளைக்கு 2ஆம் டப்பா போடு, 3ஆம் நாள் 3ஆவது டப்பா போடு, கலந்து போடுறா, வேக வைடா, குதிரா அப்படின்ட்டு. ஆனால் நான் 92 வருஷத்தில் 10 வருஷம் கழித்து பைபிளை வேறு மாதிரி படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். இப்போ நான் சொல்ல போகிற இந்த கருத்து வந்து நான் எந்த புத்தகங்களையும் படிக்கலை, நான் ஃபாலோ பண்ணது. ஓகே, அதை போல நமது வேதாகமத்தில் உள்ள புத்தகத்தை வரிசையாக வாசித்து வருவதை விட நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து படித்தால் நமது வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. ஆமாம். ஸோ 66 டப்பாவில் இருந்து போட்டு படிக்கிறதுனால போடுறதுனால ஒரு சமையல் நல்ல சமையலாக வராது. 66 என்ன தேவை இப்போத்துக்கு, நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை, அப்படி படிக்கணும். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஓகே, தினமும் நற்செய்தி நூல்களிலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசியுங்கள். நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, டெய்லி ஒரு அதிகாரம் காஸ்பல்லேருந்து வாசிப்பேன். நற்செய்தி நூல்கள்னால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரியா? அதில் ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு 2 கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்பேன்னா, எல்லாம் சேர்த்து வாசிக்கலாமா? வசனத்தை கைக்கொள்வதற்காக நாமே கேட்க வேண்டிய கேள்வி, இயேசுவை போல மாறும்படி இந்த அதிகாரத்தில் இயேசுவிடம் நான் காணும் குணம் என்ன? சரியா? அப்போ நான் இயேசு மாதிரி மாறணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள். அப்போ நான் பைபிளை படிக்கிறது என் அறிவை பெருக்கக்காக படிக்கலை, மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்குறக்காண்டி படிக்கலை. நான் மாறணும், அவர்கிட்ட நான் என்ன பண்பை பார்க்குறேன் அப்படின்னு படித்தேன். சரியா? அப்போ அந்த அதிகாரத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு பண்பு, இயேசுகிட்ட என்ன பண்பை பார்க்குறேன்னு பார்ப்பேன். அந்த நோக்கத்தோடு படிப்பேன். படித்த உடனே அதே ப்ரேயரை மாற்றுவேன். இயேசுவே, உங்ககிட்ட இந்த பண்பு இருக்கிறத நான் பார்க்குறேன், எனக்கும் அந்த பண்பு வேண்டும் ஆண்டவரே அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயராக மாறும். 2வது கேள்வி என்ன கேட்பேன்னா, இயேசு ஜனங்களுடன் எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி, அதே ஒரு போல் நான் நடக்கணும். இயேசு மக்கள்கிட்ட எப்படி பேசினார், எப்படி பழகினார், அவங்கள எப்படி கரெக்ஷன் பண்ணார். இப்போ ஐயா சொன்னார், சிம்சன் ஐயா சொன்னார்ல, முதல்ல நல்லதெல்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுங்கள். இயேசு 2 பேராக ஊழியத்துக்கு ஆளாக அனுப்புகிறாரு. வந்தவுடனே சொல்கிறாரு, எங்கள் மூலமாக பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, பூனாங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை புகழ்ந்து எல்லாம் துதிக்கிறாரு. சூப்பர், இவங்க மூலமாக அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் சொல்கிறாரு, நீ பேயெல்லாம் ஒடுக்கிற, சந்தோஷப்படாதப்பா, பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அதை பண்ணுறேன். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் எப்படி மக்கள்கிட்ட பழகிறார், திரளான ஜனங்களை பார்க்குறாரு, மெய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல இருக்கார், மனதுருகிறார் இல்லையா? அதே மாதிரி வந்து இவரை கிராஸ் கேள்வி கேட்குறவன்ட்ட இவர் எப்படி நடந்துக்கிறாரு இல்லையா? இவரை புகழ்கிறவங்க கிட்ட இவர் எப்படி இது பண்ணுறாரு, ஒவ்வொரு கோணத்தில் படிப்பேன் நான்.
அவரை இகழ்றவங்கள்ட்ட அவர் எப்படி பண்ணார்? அற்புதத்தை செய்கிறதுக்கு முந்தைய என்ன செஞ்சார்? அற்புதத்தை செஞ்ச பிறகு என்ன செஞ்சார்? அவர்கிட்ட பண்பு என்ன பண்பு? ஸோ இந்த மாதிரி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். சரியா? அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அதிகாரம் வந்து அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வாசிப்பேன். ஏன்னா நம்முடைய வாழ்விற்கு மாதிரி இயேசு கிறிஸ்து, ஊழியத்திற்கு மாதிரி ஆதி திருச்சபை. எல்லாம் ஒரு டைம் சொல்லுங்கள். வாழ்க்கைக்கு மாதிரி இயேசு, ஊழியத்திற்கு மாதிரி ஆதி திருச்சபை. அப்போ ஆதி திருச்சபையை பற்றி படிக்கணும். எங்கே படிக்கணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கணும். அப்போஸ்தலர்களை மாதிரி உலகத்தை கலக்குகிறவர்களாக, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர்களாக மாறணும்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை மறுபடியும் படிக்கணும். அப்போ என்ன கேள்வி கேட்கணும்? இந்த அதிகாரத்தில் சீஷர்களிடம் நான் காணும் குணம் என்ன? அவன்கிட்ட என்ன பண்பு இருந்துச்சு அப்படி? ஏன்னா ஒரு 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 மனுஷனுக்கு வெளியில் இருக்கிறது ஒரு மனுஷனை மாற்றாது. ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து பலூன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பலூனில் அந்த கேஸ் வச்சு அடைப்பகலாம், ஹீலியம் கேஸ் அடைச்சி பலூனில் கட்டி விட்றாரு. பலூன் மேலே அவர் அப்படி போய் பறந்துக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. சிவப்பு கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர், பச்சை கலர் எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பலூன் இருக்கிற ஒரு பக்கத்தில் போய்ட்டு அங்கிள்னு இருக்கு. என்னம்மா அப்படின்னு இருக்காரு. ஆனால் அந்த பிள்ளை கேட்டிருக்கு, அங்கிள் இந்த மாதிரி எல்லா கலர் பலூனும் பறக்குது, சோப்பு, பச்சை, வெள்ளை, மஞ்சள் எல்லாம், கருப்பு கலர் பலூன் கூட பறக்குமா அங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே அந்த பிள்ளைய லேசு எட்டி பார்த்துருக்காரு. பிள்ளை நம்மள மாதிரி கருன்னு இருந்திருக்கு. உடனே அவர் சொன்னாரா, ஏம்மா பலூன் என்ன கலருங்கிறது முக்கியம் கிடையாதும்மா, பலூன் உள்ளே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். என்ன கலராக வேணாலும் பலூன் இருக்கலாம், ஆனால் பலூன் உள்ளே என்ன இருக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி சீடர்களை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு காரணம் அவங்களுக்கு உள்ளே என்ன இருந்துங்கிறது தான். நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர், பாகுபாடு பார்க்காதவர். அவர் என்ன பார்க்குறாருன்னா உங்களுக்குள்ளே தான் பார்க்குறாரு. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். உங்களுக்குள்ளே என்ன வாஞ்ச வைராக்கியம் இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க, உள்ளே எப்படி இருக்குது அதை தான் பார்க்குறாரு. ஸோ அப்போ நான் கேட்க வேண்டியது, சீஷருடைய காணக்கூடிய குணம் என்ன? ரெண்டாவது, சீஷர்கள் ஜனங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவங்க மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி பேசினாங்க, எப்படி பழகுனாங்க, அவங்களை எப்படி நடத்துனாங்க? நானும் அது மாதிரி நடக்கணும் இல்லை, அதான் என்னுடைய குறிக்கோள் இல்லையா? அவங்க எப்படி பண்ணுறாங்க? இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிரேக்க விதவைகள் நல்லா கவனிக்கப்படலை. ஒன்றும் சொல்கிறாங்க, எப்பா எங்கள் வேலையை விட்டுட்டு வர முடியாது, நாங்கள் பைபிள் டீச் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் அதுக்காண்டி ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதை நிர்வாகம் பண்ணுங்கள் இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கிட முடியும்? ரெண்டாவது, ஸோ முதல்ல ஒரு அதிகாரம் தினமும் சுவிசேஷத்துலேருந்து, ரெண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள்லேருந்து. மூணாவது நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, தினமும் போதக நிருபத்திலேருந்து ஒரு அதிகாரத்தை வாசியுங்கள். பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. பாஸ்டர்களுக்காகவே எழுதப்பட்ட புஸ்தகம் 3 புஸ்தகம் இருக்குது. அப்போ அதை நம்ம வாசிக்கணும். நிறைய பேர் நம்மலாம் வாசிக்கிறது இல்லை, என்றைக்காக வாசிச்சிருப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகராக, ஒழுக்கமுள்ள போதகராக, நல்ல ஊழியராக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உள்ள புத்தகமே அது. அப்போ அதுலேருந்து என்ன வாசிக்கணும் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்கணும்னா, நான் எப்படி வாழ வேண்டும் என இந்த அதிகாரம் கற்றுத்தருவது என்ன? பைபிள் என்ன கற்றுத்தருது எனக்கு? நான் என்னுடைய பேச்சில், நடக்கையில், எல்லா விஷயத்திலும் நான் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், என்னையாது எல்லாமே சொல்லித்தருது. அப்போது நான் படிக்கக்கூடிய கோணம், நான் எப்படி ஒரு நல்ல போதகராக மாறுவது? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அதிகாரம் கற்றுத்தருவது என்ன? இப்போ 1 தீமோத்தேயுல 6 அதிகாரம், 2 தீமோத்தேயுல 4 அதிகாரம், தீத்துல 3 அதிகாரம் இருக்குது. 6 4 13 13 நாள் முடிச்ச பிறகு மறுபடியும் அதே வரணும், அதுக்கப்புறம் அதே வரணும், அதுக்கப்புறம் அதே வரணும், அதுக்கப்புறம் அதே வரணும். அதாவது எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏல கருப்பட்டியாக மாறல சக ஈ தண்டால் வருங்களேம்பாங்க. எங்கள் அம்மா பயங்கரமாக எனக்கு தன்னம்பிக்கை, தைரியமும் வழிகாட்டுதலும் காமிச்சாங்க. எல்லாம் ஒரு டைம் உங்களுக்கு தமிழ், திருநெல்வேலி தமிழ் சொல்லி தட்டுமா? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லாமல அதை சொல்லக்கூடாது, இலங்கிறத சொல்ல சொல்லுங்க. கருப்பட்டியா மாறல ஈ தண்டால வரும்ல. என்ன டைம் சொல்லுங்க. என்னைய பார்த்து ஒரு டைம் சொல்லுங்க. நான் மாறுத முதல்ல நீ மாறல. புரியுதா? ஈயே பாபான்னு அழைக்கலாம் வேண்டாம், நீ கருப்பட்டியா பாரு, ஈ தண்டால் வரும். அல்லேலூயா. எறும்பு ஒரு பெரிய மலையில் ஏறுது, போன பாதையிலே போயிட்டே இருக்குது. எறும்பு போன தடத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு எறும்பாலே ஒரு பெரிய ஒரு ரோடை போட முடியுதுன்னா நீங்களே நம்மளை சாதாரணமாக இருக்கலாம்.
ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். படிக்கணும். 13 அதிகாரம் முடிஞ்சால் மறுபடி 13, 28 அதிகாரம் அப்போஸ்தலர் முடிஞ்சால் மறுபடி வரணும். மத்தேயு முடிஞ்ச, மார்க், லூக்கா, யோவான், மறுபடி மத்தேயு, மார்க், லூக்கா, மத்தேயு, மார்க், லூக்கா, மத்தேயு. ஏன்னா நம்மை மாற்ற வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் அறிவை பெருக்கினதெல்லாம் போதும். நாளாகமோ எண்ணாகமெல்லாம் போதும், முடிஞ்சு போச்சு. அடுத்த 3 மாதத்துக்கு இந்த ஆகமம் தான். 4வது ஒரு அதிகாரம் படிக்கணும். என்ன படிக்கணும்னா, நீதிமொழிகள்லேருந்து 4வது ஒரு அதிகாரம் படிக்கணும். இல்லையா? 31 அதிகாரம் இருக்குது, டெய்லி ஒன்று. என்ன கேள்வி கேட்கணும்னா, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என இந்த அதிகாரம் கற்றுத்தருவது என்ன? ஏன்னா இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு இந்த அதிகாரம் கற்றுத்தருவது என்ன? 2வது கேள்வி, நான் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என இந்த அதிகாரம் கற்றுத்தருவது என்ன? நீதிமொழிகள்ங்கிறது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள், தேவ ஜனங்கள், தேவ பக்திமான்கள், தேவனுடைய பெரிய ஊழியர்கள் அனுபவத்தில் கண்டதை சாரா புழிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சாரா புழிஞ்சு வச்சுருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, அதை நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பலனை தரும். அதனால் முதியவர்கள்ட்ட பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அனுபவத்தில் இருந்து பேசுவாங்க. கல்வி அறிவுங்கிறது வேறு. அதை ஒரு படித்தவன்ட்ட போய்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, 100 ஆடு இருந்துச்சுப்பா, ஒரு வேலையை தாட்டிட்டு மீதி எவ்வளோப்பா ஆடு இருக்குங்கும்போது அவன் 99ங்கிறான். கல்வி அறிவு 100ல் 1 போனால் 99. ஆனால் படிக்காதவர்கிட்ட கேட்டால் சொல்கிறாப்புல, 100 ஆடு இருந்துச்சுப்பா, ஒரு ஆடு தாண்டிட்டு மீதி எவ்வளோ இருக்குன்னா ஒன்றுமே இருக்காதுங்கிறான். ஏன்னா சார், ஒரு ஆடு தாண்டினா எல்லா ஆடும் தாண்டிடும் சாருங்கிறான். அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவ அறிவு இருக்கிறது. புரியுதா? அப்போ நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும்? ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. டிசிஷன் டிசைட்ஸ் டெஸ்டினி. ஒரு நாள் காருண்யா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க என்ன, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்லி. அப்போ என்னுடைய டாபிக் தான் வச்சுருந்தேன், டிசிஷன் டிசைட்ஸ் டெஸ்டினி. டிடிடி, டிசிஷன் டிசைட்ஸ். நீங்கள் இந்த வாலிப வயசில் இருக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. வேறு யாரும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது கிடையாது. நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத பேசிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு உதவி செய்கிறது நீதிமொழிகள். 5வது இறுதியாக, தினமும் சங்கீதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசியுங்கள். கை கட்டுறதுக்காக நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த இந்த அதிகாரம் எனக்கு என்ன கற்றுத்தருகிறது? நான் இன்னும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும், இன்னும் ஆண்டவரை சார்ந்திருக்கணும், இன்னும் ஆண்டவரோட வாழணும். அதுக்கு இந்த அதிகாரம் எனக்கு என்ன கற்று தருகிறது? 2வது, நான் இன்னும் தேவனை அதிகம் நேசிக்க இந்த அதிகாரம் எனக்கு என்ன கற்றுத்தருவது என்ன? நான் இன்னும் ஆண்டவரை நேசிக்கணும், இன்னும் ஆண்டவரை இன்னும் முழுமையாக நேசிக்கணும். அதுக்கு இந்த அதிகாரம் என்ன கற்றுத்தருது? ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, டெய்லி இந்த மாதிரி 5 அதிகாரம் வாசிப்பேன். இந்த 2 கேள்வி, மொத்தம் 10 கேள்வி எழுதி இந்த 10 பாயிண்ட். அதான் என்னுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவனாக மாறணும். இப்போ இந்த ஒரு பாயிண்ட், இந்த போதக நிருபங்கள் வாசிக்கும்போது ஜனங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இப்படி கேட்டோம்ல, அதில் ஒரு பாயிண்ட் என்ன கற்றுக்கிட்டேன்னா, முதிர் வயதுள்ளவர்களை தகப்பனை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போலவும் பாவித்து புத்தி சொல்லணும். புத்தி சொல்லணும்னு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்க தப்பு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் தான். புத்தினா நம்ம ஊரில் அட்வைஸ் பண்ணுறது. அட்வைஸ் இல்லை, என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களை தகப்பனை போல். நான் அதனால் எங்கள் சர்ச்சில் இருக்க எல்லாரையுமே ஐயான்னு தான் கூடுவேன், அம்மானு தான் கூடுவேன். இது வேறு என் வாயிலேருந்து நீங்கிற வார்த்தை வந்ததில்லை. சபையில் உள்ள மக்களை நீங்கள் அப்படின்னு தான் பேசுவேன். நீ சில பாஸ்டர்லாம் பேசுவேன், நீ யாராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, ஹல்லேலூயா. இந்த கப்படி புக்கடி வெள்ளம் அங்கே வச்சுக்க கூடாது. பைபிள் படிக்காமல் சும்மா இந்த டேபிளை தட்டிக்கிட்டு இருக்க வெள்ளம் வச்சுக்க கூடாது. யாரை பார்த்தாலும் சவுட்டு மணிக்கு பிரதரு சிஸ்டரு. தகப்பனை போலவும் தாயை போலவும். சகோதரிகளை பார்த்தா எல்லா கற்போடு கூடிய உங்களுடைய சகோதரியை போலவும் உங்களுடைய சகோதரனை போலவும் பாவித்து புத்தி சொல்லு, பாவித்து ஆலோசனை சொல்லு. அதனால் எல்லாரையுமே நம்ம பார்க்கும்போது எப்படி என்ன மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு யூஸ் பண்ணணும், எப்படி கனப்படுத்தணும், இது எல்லாம் நான் இப்படி படித்தேன். இப்படி படிக்க ஆரம்பித்தோடனே என் வாழ்க்கை மாறதை நானே பார்த்தேன். டெய்லி இந்த மாதிரி 5 அதிகாரம் வாசித்து இந்த கேள்வியை கேட்டு இந்த ஜபத்தை பண்ணி இதுவே பண்ணேன். இதையே நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் பூடாவில் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப பெரிய ஓடுற சாடுற வேலையெல்லாம் இல்லை. அதனால் என்னுடைய ஃபுல் டைம் வேலையே இந்த மாதிரி பைபிள் காலேஜில் படிக்கிற சப்ஜெக்டோட இதை நான் படித்து நோட்டு போட்டு எழுதி டெய்லி இதை ஜபமாக மாற்றி பண்ணேன். அப்போ தான் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அல்லேலூயா. அதனால் பைபிளை படிக்கிறது
நமக்காக படிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும். இப்போ மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அப்போ நம்மகிட்ட பாயிண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுக்காண்டி நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி உங்கள்கிட்ட வேண்டிய அளவுக்கு சரக்கு இருக்குது. சரக்கு இல்லாதவன் தான் ரொம்ப சத்தம் போடுவான். ரொம்ப டேபிளை தட்டுறான்னு அர்த்தம் என்ன இருக்கு? அர்த்தம் மேட்ரு இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? எப்போ தட்டிக்கிடலாம் லேசாக மக்களை விழிப்பு உண்டாக்குறதுக்கு. அதனால் இன்னையிலேருந்து டெய்லி இவங்க 5 அதிகாரம் வாசிக்கணும். சுவிசேஷ புத்தகத்தில் 1, எங்கெல்லாம் படிக்கணியா? சுவிசேஷ புத்தகத்தில் 1, அப்போஸ்தலர் நடபடிகளில் 1, போதக நிருபத்திலேருந்து 1, நீதிமொழிகள்லேருந்து 1, சங்கீதத்தில் ஒவ்வொன்றிலையும் 2 கேள்வி கேட்டு 10 பாயிண்ட் எழுதி என்னென்னு 10 பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த 10 பாயிண்ட்டு ப்ரேயராக மாற்றி பண்ணணும். அடுத்த 3 மாதத்துக்கு இங்கே வர தட்டி அடுத்த மாதிரி பண்ணணும். இன்னைக்கு காலையில் வந்து மனோகரன் பாஸ்டர்கிட்ட கவனிங்க, மனோகரன் பாஸ்டர்கிட்ட இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சின்னா, அவர் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கார். நாங்கள் முதல்ல இந்த சபை நிறுவுகிற பயிற்சி நடத்தும் போது 8 பேர், அவங்க 8 பேர், நான் ஒரு ஆள் 9 பேர், அப்புறம் ஒருத்தர் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் ஆள் இருந்தார் 10 பேர். ஓசூரில் சூளகிரி பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே, ஏன்னா ரோட்டுக்குள்ளே இருந்து ஒரு 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 20-30 நிமிஷம் நடக்கணும். உள்ளுக்குள்ளே கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ரூமு, ஒரு 10க்கு 20 இருக்குமா அந்த ரூமு, அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 பேர் அங்கேருந்து ஒரு சமையலுக்கு ஒரு அம்மா வந்தது ஒரு நாள். ஏன் அப்போ அந்த காட்டுக்குள்ளே நல்லா சமைக்க பண்ணேன்ட்டு இங்கே கூட வந்தால் இவங்க 8 பேருக்கு சமையல் பண்ண தெரியாது. நான் தான் முழு நாளும் கிளாஸ் எடுக்கிறது. 10 நாள் கிளாஸு, 10 நாளும் ஜோர் பங்கினது நான் தான். 10 நாள் ஃபுல் டே கிளாஸு, 10 நாள் 3 நேரமும் ஜோர் பங்கினது நான். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரம் விளக்குறது, காய்கறி வெட்டுறதுலாம் பண்ணுவாங்க. ராத்திரி எனக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்க. அதில் 2 பசங்க நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. சார் படுங்க சார் அப்படின்னு போட்டு நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் முதல்ல படித்தோம். அங்கே தண்ணி ஒரு அடிபம்பு இருந்து அடித்தா உள்ளேருந்து தவளை இப்படி வரும். அந்த தண்ணியை தான் குடிப்போம். அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப எளிமையாக நாங்கள் 2 பேரும் ஆரம்பித்தோம். இப்போ அவர் வந்து இவருடைய தாலுகாவுக்கு போதகர் ஐக்கியத்தினுடைய தலைவராக இருக்கார். அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா போதகர்களும் அந்த அந்த ஆர்டர் படி டெய்லி வந்து 5 நிமிஷம் வீடியோ பேசி அனுப்பணும். மற்ற கூட இருக்க ஊழியர்களை என்கரேஜ் பண்ணி பில்டப் பண்ணுற மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கூடுறாங்க. அதே மாதிரி இவங்களில் ஒரு ஆளே வந்து அது உங்களுக்கு டீச்சிங் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. யார் கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தாலும் என் வீட்டு கதவை எப்போ வேணாலும் தட்டுங்கயா அப்படின்னு இருக்காங்களாம். ஒரு பாஸ்டருக்கு துன்பம்னா இவங்க போய் உடனே உதவி பண்ணுறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியாக கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு டெய்லி எல்லோரும் கூட ஒரு நல்ல ஃபெலோஷிப் வச்சு யார் ஆத்மாவும் யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிற டீச்சிங்லாம் கொடுத்து எனக்கு கேட்க உடம்பே அப்படி ஒரு மாதிரி இங்கே இப்போ சிலுக்கிற மாதிரி இருக்குது, புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. தேவனுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம மனோகர் ஐயாவுக்காக. ஐயா இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு ஒரு பேர் உண்டு, புரட்சி போதகர் அப்படின்ட்டு. நான் பாம்பேயில் பாஸ்டராக இருக்கும்போது வந்து நான் தான் புதுசாக அந்த சபையை உருவாக்கினேன். அப்போ எல்லாம் ஏழை எளிய மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், ஜெபம் பண்ண தெரியாத மக்கள். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் ப்ரேயர் வைப்போம். உங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரிய மாட்டேங்க, நான் எழுத படிக்க சொல்லித்தரேன், பைபிள் படிக்கிறதுக்கு சொல்லித்தரேன், ஜெபம் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லித்தரேன். ஆன்லைன் ப்ரேயர்னா என்னையான்னு கேட்டாங்க. முழு இரவு ஜெபம்னே. முழு இரவு ஜெபம் எப்படியா பண்ண முடியும்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பிப்போம், ஒரு 9 மணிக்கு ஆரம்பிப்போம், யார் முதல்ல கொட்டாய் விடுறீங்களோ அப்போ முடிச்சிருவோம் அப்படின்னு. அப்போ உடனே அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்மளை பற்றி. நம்ம அப்போ தான் பைபிள் காலேஜ் படித்து முடித்து ஊழியத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அப்படி போயிட்டே இருந்தோம். 10:45 ஒரு ஐயா ஹான்னாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. போட்டவுடனே எல்லாவனுக்கு என்ன ஆகிப்போச்சு, ஷாக்காகி போச்சு. ஐயா என்னையா அப்படின்னாப்புல. ஒரு ஆள் கொட்டாய் விட்டார், அவர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு முடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன ஆகிப்போச்சு, ஷாக் ஆகிப்போச்சு. சரியா, ஷாக் ஆகிப்போச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்த ஆளுக்கு தெரியுமில்ல, இவர் தான் விட்டாருன்னு அவர் வீட்டில் போய் நல்ல ரைடு விட்டுருப்பாங்க பிள்ளை இருக்கு, என்ன கொட்டாய் எடுத்து வச்சுட்டான்னு. அப்புறம் அடுத்த 6 மாதத்தில் உருவாக்கின சர்ச்சில் நாங்கள் ராத்திரி 9 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிப்போம். நாங்கள் கடைசியில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கு கோழி அப்படிங்கும். எல்லோரும் வட்டமாக உட்காந்து அவங்களுக்கெல்லாம் நான் பைபிள் படிக்க சொல்லிக் கொடுத்து, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்து, ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத ஆட்கள் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி மன்றாடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆன்லைன் ப்ரேயரில் அவங்கள உருவாக்கணும். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் உண்டாகணும். நம்மை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். இதுவரைக்கும் நம்ம பைபிள் படித்த பாணியை கொஞ்சம் மாற்றும், அடுத்த 3 மாதத்துக்கு மாற்றுங்க. அல்லேலூயா. ஆமாம், இதுவரை நீங்கள் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள்.
ஒருவேளை ஸ்டாப் பண்ண முடியும், அதையும் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகுங்க. உங்கள் லைஃப் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் எதை கண்டு கர்த்தர் உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுத்தர்றாரோ அதை அப்படியே ப்ரேயராக மாற்றுங்க. அப்பா இயேசுவே, உங்கள்கிட்ட நம்ம உங்ககிட்ட இந்த குணத்தை நான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, இதே மாதிரி நானும் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க, என்ன மாற்றுங்க அப்படின்னு சொல்லிங்க. அல்லேலூயா. ஓகே, ஸோ இந்த ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், பைபிள் ஏன் நமக்கு புரிய மாட்டேக்கு, அதுக்கான காரணங்கள் என்னென்னு 5 காரணம் சொன்னேன். ஓகே, ரெண்டாவது நம்ம பார்த்தோம், பைபிள் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகும்படி பைபிளை படிக்கிறது எப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ பைபிள் நமக்கு நல்லா புரியணும். இப்போ இந்த 5 அதிகாரத்தையே படிக்கிறீங்க. இந்த 5 அதிகாரத்தையே படிக்கும்போது இந்த 5 அதிகாரமும் நமக்கு நல்லா புரியணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னா, அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு இதை படிக்கணும். கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு படிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதலாவது அந்த வசனத்தையே படிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே முதல்ல சேலஞ்ச் பண்ண மாதிரி, தேவனுடைய ஊழியர்களுக்கு வசனங்கள் முழுசாக தெரியாது. இப்போ மறுபடியும் அந்த சேலஞ்ச், 100 rupees சேலஞ்சு. ஓகே, என்ன அப்படின்னா, ஓகே எங்கேயோ இருக்குது 100 ரூபா, அது எங்கேன்னு பார்த்துக்கிடுவோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, பைபிளை யாரும் திருப்பக்கூடாதுயா, பைபிள் எல்லாம் போடுங்க, இந்த பைபிளை திருப்புற வேலையே இருக்கக்கூடாது, பைபிளை போடுங்க. ஓகே, என்ன அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு பைபிளில் எத்தனை இடத்துல இருக்கு? பாருங்க, ஒரு 3 இடத்துல இருக்கு. ஓகே, 7 இடத்துல இருக்கா? அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இருக்குது, நான் சொல்கிற மாதிரியே இருக்கும். அந்த வார்த்தை எப்படி முடியும்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கும். இப்போ இந்த வசனத்தை இந்த பெஞ்சிலேருந்து இப்படி ஆரம்பிப்போம். தப்பு இல்லாமல் ரெஃபரன்ஸோட அந்த வசனத்தை மட்டும் சொன்னால் 100 ரூபா பரிசு. ஒவ்வொரு டேபிளில் ஒரு ஆள் யார் வேணாலும் முடிவு பண்ணிக்காங்க. நெகமே உங்கள் டேபிள். ஓகே, பாஸ். சிம்சனையா? ஓகே, ஜெக்மரையா? ரைட்டு, விலக வேண்டாம். ஐயா மார்டின். ஓகே, விக்டர் ஐயா? நான் உன் தேவன் உன் தேற்று. ஓகே, தேளராஜையா? அல்லேலூயா. ஜெபராஜையா? அமைதி. ஓகே, ஹஸ்பண்ட் உங்கள் குரூப்பு. ஓகே, பாஸ் பண்ணிடுவோம். ஆமாம், நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுயா. ஐயா ஆர்மி? கொஞ்சம் தப்பு இருக்கு, இன்னொரு டைம் மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு வருவோம். மனோகரனையா? என்று மாறாதவராக நாளைக்கு மாற மாட்டார், நாளான்னும் மாற மாட்டார். சாலமோன்? ஓகே, ஓகே, யாருமே தப்பு இல்லாமல் சொல்லலை. எல்லாருமே 2-3 வார்த்தைகள் தப்போடு தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆள் கூட ஒரு தப்பு கூட இல்லாமல் சொல்லலை. எபிரேயர் 13:5 எடுங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வீட்டிலலாம் கேலண்டரில் துணுக்கில் எழுதி போடுறோம், சர்ச்சில் அங்கே துணுக்கில் எழுதி போடுறோம். அப்போ அந்த துணுக்கில் எழுதி போடும்போது பாதி தான் நம்ம எழுதி போடுறோம், முழு வசனத்தை எழுதி போடுறதில்லை. ஸோ எல்லாம் சேர்ந்து வசிக்கலாமா? 1 2 3. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்துன்னு சொன்னீங்க, பண ஆசை இல்லாதவர்களாய் நட. புரியுதா? நம்ம தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த காலண்டரில் இருக்கக்கூடிய பாதியை வாசித்துட்டோம். பாதியை வாசித்தா மாறிடும் அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம்னு மாறிடுங்கம்மா. நிறைய சபையில் நீங்களே அப்படி தான் பேசியிருப்பீங்க.
நீங்கள் பார்த்த ஆட்கள் அப்படி தான் பேசியிருப்பாங்க. எல்லாரும் எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? சகோதரனே சகோதரி, அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ எங்க வேணாலும் போ, நீ கவலைப்படாத, உன்னை கைவிடவே மாட்டா, உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படி பேசக்கூடாது. சகோதர சகோதரிகளே, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய அதிகாரம் பெற்ற அவருடைய பிள்ளைகள். நீங்க பணாசை இல்லாதவர்களா நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும்னு நினைக்கணும்னு விரும்புறாரு. பணம் பணம்னு அலையாதீங்க, பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, பொருளுக்கு பின்னாடி போகாதீங்க. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அவன் அதை வச்சிருக்கானே, இவன் அதை வச்சிருக்கானே, எனக்கு அது வேணும் இது வேணும். தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம் அது கிடையாது. போதும் என்கிற மனசே. ஆமா, தேவ பக்தி. இப்படி தானே பேசியிருக்கணும். உலகத்தில் யாராவது ஒரு ஆள் இப்படி பேசினாரு எனக்கு காமிக்க? யாரும் பேசலை. ஏன்னா யாருக்குமே வசனம் தெரியல. புரியுதா? கான்டெக்ஸ்ட் தெரியல. தனக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால தரம் இல்லாத கிறிஸ்தவர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். அவன் நினைச்சிருக்கான், நான் சாராய கடைக்கு போனாலும் என் முன்னாடி வருவார், நான் எங்கே போனாலும் என் முன்னாடி வருவார், வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டோம். அவனை தரமற்றவனாக மாற்றிவிட்டோம், தரம் இல்லாதவனாக மாற்றிவிட்டோம். ஏன்னா நம்ம பேசினது சத்தியம் இல்லை, தவிடு. நம்ம பேசினது அரிசி இல்லை, வெறும் தவிடு, உமி. புரியுங்களா? சத்தியத்தை பேசக்கூடிய ஊழியர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு வசனத்தை படித்தீர்கள் என்றால் அந்த வசனத்தை முழுமையாக என்ன செய்யுங்க, படிங்க. துண்டு துக்கடா பின்னாடி முன்ன முழு வசனத்தை படிங்க. அதான் முதல் விதி. ரெண்டாவது விதி, அதற்கு முன் பின் உள்ள ஓரிரு வசனங்களை வாசிக்க வேண்டும். சரியா? இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை இதுவரை நான் பல ஆட்கள் பேசுனதை பார்த்துருக்கேன். அதில் இந்த மலையாள ஆட்கள் பேசுனதெல்லாம் சில டைம் பார்த்துருக்கேன். சில தீவிர பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவங்க பேசும்போது டேபிள் அடிக்காமல் இந்த வசனத்தை பேசினதே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. காண்டாம் ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க? அப்படி பேசினா தான் எடுப்பா இருக்கும். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பாலையா, நான் உயிரை கொடுத்து பேசியிருக்கேன் சும்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, இந்த மாதிரி பேசுகிற வசனமே இது கிடையாது. புரியுதா? மேலே 2 வசனத்தை வாசிங்க. எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலையும் எல்லாவற்றிலையும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு பஞ்சு மெத்தையிலையும் படுக்க தெரியும், தரையில் பாயில், எப்பா தரையில் பாயில் தான் படுத்து ஆவணும்னா கழுத தரையிலையும் என்ன செய்யும், படுக்க தெரியும். சரியா? எனக்கு பிரியாணி சாப்பிடவும் தெரியும், கஞ்சி குடிக்கவும் தெரியும். நம்மகிட்ட ஒரு சகோதரர் படித்தார் இந்த மேட்டூர் டேமில் பின்பக்கத்தில். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாக்கல அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே நான் போவேன், நம்மகிட்ட படித்து ஊழியர் ஆட்கள். அப்போ அந்த பையன் அந்த ஏரியூர் தாண்டி ஒரு ஊர் இருக்குது, அந்த வீரப்பன் மனைவியோட ஊர். அது ஒரு டக்குன்னு மேலே இல்லை, இங்கே இந்த பக்கம் மேட்டூர் டேம் பக்கம். அப்போ குளத்தூருக்கு பக்கத்தில். அப்போ அந்த ஊரில் நம்மகிட்ட படித்த சகோதரன், நான் லுங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டேன், லுங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டேன். அந்த பையன் வீட்டில் பாய் கூட கிடையாது, அந்த வீட்டில் பாய் கூட கிடையாது, அவன் படுக்கிறதுக்கே பாய் கிடையாது, எனக்கு லுங்கியும் இல்லை. கழுதை என்ன பண்ணுறது, கடைசியில் போயிட்டு அவங்க வீட்டில் தரையில் சின்ன சூட்கேஸ் ஒன்று வச்சுருப்பேன். அந்த சூட்கேஸை கழுதை என்ன பண்ணியாச்சு, போட்டு தலையணைக்கு சூட்கேஸ் தான். ஏன்னா அவங்க வீட்டில் தலையணும் கிடையாது, பாயும் கிடையாது. கழுதை 2 நாள் ராத்திரி அங்கே என்ன பண்ணது, பாயில் தான் படுத்துறது. ஏன்னா என்னை திருப்திப்படுத்துவது பஞ்சுமத்தையோ பாயோ அல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னை திருப்திப்படுத்துகிறவர் ஏதோ பிரியாணியோ இல்லை கடலை மிட்டாயோ அல்ல, எனக்குள் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. எந்த சூழ்நிலையிலும் என்னால் வாழ்ந்திருக்க முடியும், ஏனென்றால் அவரே எனக்குள்ளே இருந்து பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை. அதனால தான் பவுல் ஜெயிலில் உட்காந்துட்டு எழுதுறான், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா மறுபடியும் சொல்லுகிறேன்.
இல்லை சிச்சுவேஷன் என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, சூழ்நிலைகள் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, எனக்குள்ளே இருக்க கிறிஸ்து. யாராவது இந்த வசனத்தை எப்படி பேசியிருக்காங்களா? ஏன்னா அந்த பலன் வந்த உடனே நமக்கு என்ன ஆயிடுது, எமோஷன் ஆயிருந்தோம், எழுத்தின்படி பேச ஆரம்பிச்சிடும். மேலே 2 வசனம் கீழே 2 வசனம் வாசித்தா தானே உங்களுக்கு பைபிளில் என்ன சொல்ல வருது, ஆண்டோடைய மனசு என்ன, கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு தெரியும். ஓகே, 3வது விதி, அந்த வசனம் முழுவதையும் வாசிக்க வேண்டும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 15வது அதிகாரத்தில் 3 கதை இருக்கும். காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன மகன் அப்படின்னு ஒரு 3 கதை இருக்கும். பொதுவாக இது எல்லா கிறிஸ்தவர்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா ஊழியக்காரங்களுமே இந்த பிரசங்கத்தை பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ ஒன்று ஆடு கதை பேசியிருப்பாங்க, அல்லது இளைய மகன் கதை பேசியிருப்பாங்க, அல்லது காணாமற் போன வெள்ளிக்காசு கதை பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த கதையை நம்ம படிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. நம்ம கான்டெக்ஸ்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருப்போம். ஒரு அப்பாவுக்கு 2 மகன் இருந்தானா, ஒருத்தன் போயிட்டான். அதெல்லாம் நல்லா தான் இருக்குப்பா, பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அது இல்லை பாயிண்ட். என்ன கடவுள் அதில் என்ன சொல்ல விரும்புகிறாரு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து எத்தனாவது வசனத்தில் ஆரம்பிக்குது? லூக்கா 15வது அதிகாரம் எடுங்க. கதை எந்த வசனத்துலேருந்து ஆரம்பிக்குது? 4லேருந்து ஆரம்பிக்குது. 3வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவர்களுக்கு. அப்போ என்ன கேள்வி கேட்கணும்? எவர்களுக்கு. 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது. அப்படின்னா என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுது. அப்போ கான்டெக்ஸ்ட் தெரியும்னா எங்கே ஆரம்பிக்கணும்? 1வது வசனம். 1வது வசனம் என்ன சொல்லுது? சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். எவருடைய வசனத்தை? இயேசுவின் வசனத்தை கேட்கும்படி ஆயக்காரர்களும் பாவிகளும் எங்க வர்றாங்க? வசனத்தை கேட்க வராங்க. அடுத்த 2வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து. பரிசேயர் என்ன முறுமுறுக்கிறாங்க? இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். இயேசு மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. என்ன அந்த ஆள் இவெல்லாம் ஒரு மனுஷனாயா, மோசமான ஆள்கிட்டெல்லாம் பழகிட்டு அவன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அடைகிறான் அப்படின்னு பரிசேயரும் வேத பாரகரும் சொல்லுகிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு. எவர்களுக்கு? எவர்களுக்கு? இந்த பரிசேயருக்கும் வேத பாரகர் கேட்ட கேள்விக்கு, இவன் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன உவமையாவது. அப்போ இந்த கதை சொன்னதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, புரியுதா? கதைக்கு பின் கதை. அந்த கதை என்ன கதை? ஏன் இப்படி இவருடெல்லாம் போய் பேசுகிறாரு, பழகிறாரு, சாப்பிட்றாரு அப்படின்னு. அப்போ அந்த 3 கதை சொல்கிறேன். காணாமற் போன ஆடு, காணாம காசு, காணாமற் போன மகன். ஓகே, டைம் இல்லை, அதனால கொஞ்சம் சுருக்கமாக போகும். இப்போ இந்த ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு. சரியா? உணர்வு இருக்கா இல்லையா? உணர்வு. இப்போ தொலைஞ்சு போயிட்டுன்னா அதுக்கு உணர்வு இருக்குமா இருக்கா இல்லையா? இருக்கு. திரும்பி வரக்கு வழி தெரியுமா? வழி தெரியாது. சரியா? காசு இருக்கு. காசுக்கு உணர்வு இருக்கா? உணர்வு கிடையாது. உயிர் இருக்கா? உயிரும் இல்லை. வழி தர்றதுக்கு வழி தெரியுமா? மகனுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கு. வழி தெரியுமா? தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காணாமற் போன ஆடை தேடி அப்பா போகிறாரு, மேய்ப்பன் போகிறாரு, ஏன்னா வழி தெரியாது. காணாமற் போன காசை அந்த அம்மா தேடி போகுது, ஏன்னா வழி தெரியாது. ஆனால் மகனை அப்பா என்னச்சல தேடி போகல. ஒரு கேள்வியை தானப்பா கேட்டார், இல்லை ஏன் நீ அங்கே போய் சாப்பிட போனா, இல்லை ஏமில் சாப்பிட போனா அப்படின்னா, ஏன் கூப்பிட்டான் போனேன்னு ஒரு கதையை முடிச்சிருப்போம். ஏசு 3 கதையை சொல்கிறார். கதையை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இந்த காணாமற் போன ஆடு தான் ஆயக்காரன். ஆதான் அவனுக்கு தான் தப்பு பண்ணுறேங்கிறது தெரியுது. காணாமல் போட ஆள் என்ன பண்ணும்? பரிசேயனும் பரிசேயனும் ஆயக்காரன் ஜோம் பண்ண போகிறாங்க. பரிசேயன் தன்னை பற்றி பெரிய லிஸ்டே சொல்கிறான். ஆனால் ஆயக்காரன் சொல்கிறான், வானத்து கண்ணே இருக்க தெரியாமல் பாவியாக என் மேல் கிருபையாயிரும்ங்கிறான். அவன் தான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, திருப்பி இருக்க வழி தெரியலை. ஏசு சொல்கிறாரு, நான் அதனால தான்டா அவனை தேடி போகிறேன். ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வு இருக்குது, தெரியல, வழி தெரியல, நான் அவனை தேடி போகிறேன். அப்புறம் சொல்கிறாரு, காணாமற் போன காசு. டே இந்த காசு தான் பா.
அந்த காலத்தில் பாவிகள்னு ஒரு குழுவினர் இருந்தாங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள், எழுத்தறிவு இல்லாதவர்கள், இன்றைய இருக்கிற ஆதிவாசிகள் மாதிரி. அவனுக்கு பைபிளில் 613 கட்டளை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு விளக்கம் இருக்க விளக்கங்கள்லாம் தெரியாது. அவன் மனம் போன போக்கில் போகிறான். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மிஷினரி அந்தமானுக்கு அனுப்பினோம். அப்போ அங்கே மிடில் அந்தமானை தாண்டி போனால் போலீஸில் பெர்மிஷன் வாங்கி, அந்த டைம்லலாம் போலீஸ் துப்பாக்கி இந்திய போலீஸ் நம்ம கூட வரும். ஏன்னா அங்கே வந்து ஜார்வார்னு ஒரு ஜாதி மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி நிர்வாணமாக வாழ்கிறாங்க. சிவப்பு கலர் ட்ரெஸ்னால் அவங்களுக்கு ஆகாது, அட்டாக் பண்ணிடுவாங்க, வில் அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ நான் என் ஒய்ஃபு எங்களோட ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி போயிருக்கோம். அப்போ பெர்மிஷன் வாங்கி போயிருக்கோம். துப்பாக்கி ஏந்திய போலீஸ். அப்போ சுதந்திரம் அடைந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம தேசத்தில் இப்படி இருக்காங்க. அவ்வளோ அப்போ அந்தமான போகிறோம். தருமபுரி மாவட்டத்தில் பிளஸ்ஸிங் வித் மிஷன் ஒர்க் பண்ணுற அந்த சித்தேரி மலையில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறக்காண்டி நான் போயிருந்தேன். அங்கே உள்ள எல்டர்ஸ்க்கு, அங்கே உள்ள மிஷினரிகளுக்கு எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மிஷினரிகளுக்கும். அப்போ சாயங்காலம் மீட்டிங் முடித்து டீ குடிக்க போகும்போது அவருடைய ஆபிரகாம்னு ஒரு எல்டர் இருக்கார். ஐயா வாங்கய்யா எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்கயான்னார். சரின்னு போனேன். அப்போ அவங்க வீட்டுக்கு போனால் கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே இப்படி அவங்க வீடு வந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு வாசல், எல்லார் வீட்டுக்கும் வாசல் இருக்கும்ல, அதேமாதிரி ஒரு வாசல். ஐயா வாங்கயான்னாரு. உள்ளே போயாச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த லைன் வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள லைன் வீடு இருக்குது. இதுவரை அப்படி ஒரு வீடு நான் பார்த்ததே இல்லை. லைன் வீடு இருக்குது. இங்கே ஒரு அம்மா இருக்குது, இங்கே ஒரு அம்மா இருக்குது, இங்கே ஒரு அம்மா இருக்குது. 3 பேர் வாசல்னு ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ள வாங்கய்யா அப்படிங்குது. நான் உள்ளே போனோடனே இடம் என்னடா 3 பொம்பளை இருந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐயா 3 நம்ம வீடு தான், எந்த வீட்டுக்கு வேணாலும் போங்கயாங்க. 3 நம்ம வீடு தான். அப்போ அவருக்கு 3 பொண்டாட்டி. அப்போ மிஷினரிகள் சொல்லியிருக்காங்க 3 போதும்ப்பா, இப்போ நீ ஏசு ஏற்றுக்கிட்டா 4 சேர்த்துக்கிட்டாத, 3ஓட நிப்பாட்டு. 3 பொம்பளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ 3 பேர் சபையில் அங்கத்தினர். இப்போ அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ ஒன்று தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அப்படி தான் அந்த டீச்சிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஊர்லேயே எப்படி இருக்குது, மனம் போன போக்கில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு எது ரைட்டு தப்புன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு உணர்வும் இல்லை, உயிரும் இல்லை, வழியும் தெரியாது. ஏன் சொல்கிறாரு, நான் அவனை தேடி போகிறேன், இந்த பாவிகளை காணாமற் போகணும். அவனே நீ தாண்டா அந்த பரிசையா எதை பாருகா, நீ தாண்டாவே, உன்ட்டு தான் பைபிள் இருக்குது, நீ தான் பைபிளுக்கே விளக்கம் கொடுக்குற, உனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் மற்றவனுக்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அலைகிற, ஒன்றெல்லாம் நான் தேடி வர மாட்டேன்டா, நீனா மனம் திரும்பி வா, நீ வந்தால் ஏற்றுக்கிடுவேன், நீ வந்தால் ஏற்றுக்கிடுவேன். தூரத்தில் வரும்போதே தகப்பன் ஓடி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து என் மகன் மறுபடியும் உயிர்த்தான் ஏற்றுக்கிடுவார். ஆனால் இயேசுவோடைய வாழ்க்கையில் ஒரு பரிசையும் தேடி போகவே இல்லை. நிக்கதேமு பரிசையன் அவன் தான் அவரை தேடி வந்தான், வந்தவனெல்லாம் ஏற்றுக்கொள்வார். இப்போ புரியுதா? ஆண்டவர் கேட்குறான், ஏன் நீ அவன் வீட்டில் போய் சாப்பிட போன? அவன் சொல்கிறான், தான் ஒரு பாவம் செய்கிறோம், பாவத்தில் வாழ்கிறோம், எனக்கு இந்த பாவத்தில் இருந்து மீண்டு வர வழி தெரியல அப்படிங்கிறவனை இயேசு தேடி வருகிறார். அவன் பாவமாக ரைட்டாக தப்பானே தெரியாது, அவனையும் இயேசு தேடி வருகிறான். யாரெல்லாம் சத்தியத்தை அறிந்து அவன் ஆண்டவர்கிட்ட வராமல் பிடிவாதமாக ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறானோ அவன்கிட்ட ஆண்டவர் வரமாட்டார். நீ தான் மனம் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. இதுதான் இதில் உள்ள ட்ரூத். இப்போ இதே மாதிரி நம்ம யாராவது பேசுனதை கேட்டிருக்கோமா? இல்லை. ஏன்னா நான் முழுமையாக பார்க்க நமக்கு தெரியவில்லை. அது ஒரு கதையாக, ஒரு சம்பவமாக, ஒரு ஆளை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாம்பேயில் இருக்கும்போது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் எங்கள் ஏரியாவில் ஒரு சர்ச்சில் வச்சுருந்தாங்க. போனேன். அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார் 3 நாள். அவன் உள்ளே வர மனதில்லாதிருந்தான். மூத்தகுமாரன். அதில் இந்த ஒரு சென்டென்ஸ் தான் 3 நாள் பிரசங்கம். முதல் நாள் அவன், அவர் என்று சொல்லவில்லை, அவர்கள் என்று சொல்லவில்லை, அவன் என்று சொல்லியிருக்கிறது. காரணம், அவன் ஒரு பாவி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு மரியாதை மதிப்பு வேறும் என்றால் அவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீ அவரிடம் வர வேண்டும். 2வது நாள் உள்ளே வர. புரியுது? நிறைய முறை நாம் வேதாகம மாணவர்களாக மாறவில்லை. வேதாகமத்தை முத்துக்களை தேடுவதைப் போல, புதையலை தேடுவது போல தேடவில்லை. ஏதோ ஒன்று படித்தோம், ஏதோ ஒன்று சொன்னோம். ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்யவில்லை. அவருடைய இதய துடிப்பை தெரிந்து கொள்வதற்காக முயலவில்லை. அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் முயலவில்லை. அதற்கு நாம் நேரம் செலவழிக்கவில்லை, அதற்கு எஃபோர்ட் எடுக்கவில்லை.
அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பைபிள் மிஸ்இன்டர்பிரேஷன் காரணம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று எடுத்தோம் ஏதோ ஒன்று பேசணுன்ட்டு இருக்கும். அது அடுத்த விதி. டைம் போயிட்டே இருக்குது. அடுத்த 4வது விதி, அதற்கு ஒத்த பகுதி உள்ளதா என பார்க்க வேண்டும். பைபிளில் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அப்போ அந்த புரியாத விஷயங்களுக்கு பைபிளில் வேறு பகுதி இருக்கா? வேதவசனம் இன்னொரு வேதவசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும். ஜோடி உண்டுன்னு சொல்லியிருக்கு பைபிளில். ஜோடியை தேடி பாருங்கன்ட்டு. அப்போ நான் அன்றைக்கி சொன்னேன்ல, கிரியை கிருபை, கிரியை கிருபை, அந்த உதாரணம் தான் அதில் போட்டிருக்கோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு கிருபையின் மூலமாக அல்ல, கிருபையின் மூலமாக. ஆனால் நீங்கள் கிருபை பெற்றதே எதுக்காக தான்? கிரியை செய்ய. அப்போ யாக்கோபு புஸ்தகம் கிரியையை பற்றி பேசுகிறது, எபேசியர் புஸ்தகம் கிருபையை பற்றி பேசுகிறது. ஆனால் ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ரட்சிப்புக்கு முன் கிருபை அவசியம், ரட்சிப்புக்கு பின் கிருபை அவசியம். அதான் எபேசியர் 2:10 கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? நற்கிரியை செய்கிறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்காரு. இதேமாதிரி பல பகுதிகள் பேசிக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்போது ஆண்டவர் 100 மடங்கு கிடைக்குங்கிற லிஸ்ட்டில் மனைவின்னு வருது. ஒரு மனைவி விட்டு அப்போ 100 மனைவி கிடைக்குமான்னு சிலம் பார்க்குறான். சிலவன் நினைக்கிறான் ஒன்றே சமாளிக்க முடியலையே, பரலோகத்தில் போய் எப்படா 100 சமாளிக்கிறதுன்னு பார்க்குறான். மத்தேயுவை படிச்சுட்டு சரி மார்க்கில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும், லூக்காவில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும், ஒரிஜினலாக இது கிரேக்க மொழியில் இந்த இது இருக்கான்னு பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், படிக்கணும். புரியுதா? பைபிளில் கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நமக்கு அறிவு குறைவுள்ள அறிவு. இறுதியாக முழு புத்தகத்தை வேதாகம கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். ஒரு முறை என்னை ஒரு லுத்ரன் சர்ச்சில் 1 டே ரிட்ரீட்டுக்கு பேச கூப்பிட்டாங்க. பிலிப்பியர் 4:7 பேச சொல்கிறாங்க. அப்பொழுது எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயம் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்துலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசுங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் எனக்கு படித்த பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நீங்களாக தான் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க? 100 ரூபாய் பரிசை கொடுத்து டீ குடிக்க போயிடுவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்குது, ரைட்டா? என் ஒய்ஃப் எப்பவுமே என்கிட்ட 10 ரூபா 20 தான் கொடுத்து வைப்பேன். ஏன்னா இருக்கிற காசுலாம் கொடுத்துருவேன் நான். இது அவள் பைபிள் தெரியாமல் 200 ரூபா இருந்து நேற்று 100 கொடுத்தாச்சு, இன்றைக்கி 100 கொடுக்குறோம். ஏன்டா அதனால தான் காசு இல்லாமலே அனுப்பாப்பில் வெளியில். இது காசு இருந்தால் எவன்ட்டையும் கொடுத்துட்டு வந்துடுவாருன்ட்டு. அதனால் நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காப்புல, ஐவின்னு. ஐவின்னா இழிச்ச வாயின்னு அர்த்தம். சரி சொல்லுங்கள். இப்போ பிலிப்பியர் 4:7 எல்லாரும் எடுங்க. பிலிப்பியர் 4:7 எடுங்க. இப்போ யார் கரெக்டான இவ்வளோதான் நீங்கள் கேட்டதுடைய காரியத்தினுடைய கடைத்தொகை புரிஞ்சவங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா 100 ரூபா பரிசு. எல்லாம் சேர்ந்து வச்சுப்போம். 1 2 3. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, 1 டே பேசணும். எப்படி பேசுவீங்க? அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? எப்பொழுதுன்னு கேட்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? மேலே எங்கே போவீங்க? 4:1 எப்படி ஆரம்பிக்கி? ஆதலால். அப்போ என்ன கேள்வி கேட்பீங்க? ஏதலால்னு கேட்பீங்க. 3:1 எப்படி ஆரம்பிக்குது? மேலும். அப்படின்னா என்ன கேள்வி கேட்பீங்க? எதற்கு மேலும். அப்புறம் 2:1 எப்படி ஆரம்பிக்கி? ஆதலால். அப்போ எங்கே போவீங்க? 1வது அதிகாரம். அப்போ 4:7 புரியணும்னா எங்கே போகணும்? 1:1க்கு போகணும். 1:1க்கு போய் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்போ எப்போ தேவ சமாதானம் உங்களை இருதயத்தை காத்து. இப்போ ஒரு நாள் பேசுறதுக்கு ஐட்டம் கிடச்சிட்டா சிஸ்டர் அண்ணாளுக்கு ஒரு கை தட்டுங்க. புரியுதா? அப்போ பைபிள் என்பது ஒரு கடல் மாதிரி, அதில் வேத வசனத்தை படிப்பது முத்து குளிப்பது மாதிரி. அப்போ அதில் நாம் ஒரு தீவிரமாக கவனம் செலுத்தி, இப்போ உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் புரியுதா? உங்களெல்லாம் அதாவது அவமானப்படுத்துறதுக்காண்டி உங்களுக்கு வசனம் தெரியலன்னு காமிக்கல, நீங்கள் அறியணும். சார் ஒரு வசனம் கூட நமக்கு தெரியாமல் இருக்க, ஒரு வசனம் கூட நமக்கு தப்பு இல்லாமல் நமக்கு தெரியலையே சார், நம்மளாம் ஒரு போதகனா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும். புரியுங்களா? எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, டேய் சிறைக்கிற வேலைக்கு போனாலும் சரி தான், அந்த ஊர்லேயே பெஸ்ட்டு சிறைக்கிறவன் நீனு பேர் வாங்கணும்டா அப்படிம்பாங்க. சொல்லுங்கள் எல, சொல்லுங்கள் எல, சிறைக்கிற வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான்டா, அந்த ஊர்லேயே நல்லா சிறைக்கிறவன் நீ தான்ட்டு பேர் வாங்கணும்ல. நான் பேர் வாங்குற முதல்ல நீர் வாங்க முடியாது, அடுத்தவனை சொல்லணும்னா நல்லா சொல்லுவீர். முதல்ல நீர் சிறைக்கிற வேலையை ஒழுங்காக பேரியா. ஒரு கத்தியை பிடிக்க தெரியாமல் கதையை பேசிட்டு ஊரை பேசணும்னா இல்லை ஏலா ஓலான்னு பேசுறது.
வசனம் சொல்ல தெரிய மாட்டேங்க, இவள் ஊர் ஏலா ஓலன்னு என்னைய பேசுறத பிச்சு விடுவோம் பிச்சு. எல்லாம் மனம் திரும்பணும், எல்லாம் மனம் திரும்பணும். இல்லை, நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுப்பேன். நம்முடைய தொழில் மக்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதிக ஆக்கினை அடைவோம் என்பதை அறிந்து உங்களில் அநேகர் போதும். ஏன் அப்படின்னா, நான் சரியான முறையிலே வசனத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் நான் தப்பாக போகிறது மாத்திரம் இல்லை, அநேகரை இடற பண்ணுகிறேன், அநேகரை தவறான வழியில் நடத்த போகிறேன். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அது ஒரு சீரியஸாக எடுக்கணும். ஒரு நாள் பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 7 நாள் அதுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே, நான் என்ன பேசணும், உங்கள் மனசு என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, இதுலேருந்து என்ன சொல்லித்தர விரும்புகிறீரு, இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் மக்களுக்கு சரியான விதத்தில் சொல்லித்தரணும். தேவன் எனக்கு கொடுத்த விதத்தில், தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக இந்த பைபிளை நான் பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு சீரியஸான ஒரு ஆளாக மாற வேண்டும். வேதத்தை சீரியஸாக படிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கலாம் ஒரு பேப்பரை வச்சு தொடச்சி மட்டுமே போடுங்க. புதுசாக ஒரு பைபிளை வாங்குங்க, புதுசாக தியானம் பண்ணுங்கள், புதுசாக நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், புதுசாக ஜெபம் பண்ணுங்கள், புதுசாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு சீரியஸாக மாறுங்க. இதுவரை நீங்கள் இருந்த ஊழியம் போதும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சபையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டாகட்டும். இந்தியாவிலே மிகப்பெரிய சபை வந்து சதீஷ்குமார் வச்சுருக்கிறாரு ஹைதராபாத்தில். அங்கே ரிக் வாரன் வந்தார் ட்ரைனிங் கொடுக்குறக்காண்டி. நாங்கள் வந்து அந்த ரிக் வாரன் அமெரிக்காவில் உள்ள அவருடைய ஊழியத்தில் ஒரு வாலண்டியராக இருந்தோம். இப்போ நான் ஒரு கொஞ்சம் வருஷமாக இல்லை, அதில் வந்துட்டு நம்ம வேலையே ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ரிக் வாரன் வந்திருக்கும்போது எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் அவர் கூட தங்கியிருந்தோம். அந்த சர்ச்சில் வந்து எவ்ரி மந்த்து செகண்ட் சாட்டர்டே வந்து ஆல்நைட், இது செகண்ட் சாட்டர்டே ஃப்ரைடே வந்து ஆல்நைட் ப்ரேயர் வைக்கிறாங்க. செகண்ட் ஃப்ரைடே ஏன்னா செகண்ட் சாட்டர்டே லீவில் 3000லேருந்து 5000 பீப்புள் ஒவ்வொரு மாதமும் பேப்டிஸ்டாக இருக்காங்க. நான் அவங்க கூட 5 நாள் தங்கியிருந்தேன். 3000லேருந்து 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பியூர் காஸ்பலை ப்ரீச் பண்ணுறாரு. 1 மணி நேரம் சாலிட் ப்ரீச்சிங். வேறு சும்மா அப்படி இப்படி சத்தம் போட இந்த வேலையெல்லாம், பைபிளை பேசுகிறாரு, சாலிடாக பேசுகிறாரு. 3000லேருந்து 5000 பேர் எவ்ரி மந்த் பேப்டிஸ்டாக எடுக்கிறாங்க. சபைக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் முன்னே வெளியில் ஒரு இது ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காரு. எல்லா சபை அங்கத்தினர்களுக்கும் ஒரு கார்டு கொடுத்துருக்காரு, டெபிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு. சர்ச்சுக்குள்ளே நுழையும் போது எல்லா வாசலையும் அந்த மிஷின் இருக்குது. ஒரு சொருவிட்டு தான் போகணும். அப்போ எல்லா ஆராதனையும் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு யாரெல்லாம் வரலன்னு தெரியும். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய சபையில் அவங்களுக்கு சாயங்காலம் போல் எத்தனை தெரிஞ்சிடும், இதுக்கு எல்லா ஆராதனையிலும் எத்தனை பேர் கலந்துட்டாங்க, யார் கலந்துக்கிட்டலங்கிறது தெரியும். அன்னைக்கு ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்கும் ஆள் போயிடுவாங்க. என்ன ஆச்சு, ஏன் வரல சபைக்கு அப்படின்னு விசாரிப்பாங்க. நான் வந்து பாம்பேயில் இருக்கும்போது சர்ச்சில் யார் சபைக்கு வரலையோ, சபை முடிஞ்சோடனே நானும் என் ஒய்ஃபும் நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஒரே கேள்வி, என்ன கேள்வினா, என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு கேளுங்க, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு. அப்புறம் நம்ம ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஒரு கவுந்தம்பாடிக்காரர்கள் சொன்னோம்ல 2000 பேருக்கு பேப்டிசம் கொடுத்தாருன்னு, நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னா அவர் ஒரு ஊழிய குழு ஆரம்பித்தார். அந்த குழுவுக்கு பேர் என்னாச்சு குழு. என்ன குழு? யாருக்கு மக்கள் பேர் கரிசனை இருக்கிறதோ அந்த குழுவை ஒன்று ஃபார்ம் பண்ணி சபை முடிஞ்ச உடனே யாரெல்லாம் வரலன்னு லிஸ்ட் எடுத்து உடனே இந்த குழு என்ன செய்யும், அவங்கள போய் விசிட் பண்ணும். உடனே அன்னைக்கே என்ன ஆச்சு, வைத்த வலி, மண்டை குத்து, இந்த மாதிரி சோம் இல்லைங்க, அது இல்லைங்க, உடனே ப்ரேயர் பண்ணி உடனே ஆலோசனை சொல்லி அவன் என்ன கஷ்டத்தில் துன்பத்தில் இம்மிடியேட்டாக அவங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ணினேன், அதை நான் சொன்னேன், அவர் அதை ஃபாலோ பண்ணார். இங்கே சதீஷ்குமார் சர்ச்சை போனோன்னா எனக்கு ஆச்சரியமாக போச்சு. கடந்த நம்ம 35 வருஷத்துக்கு முந்தி பண்ணது, அப்போ நம்ம இங்கே 1-2 ஆளுக்கு சொல்லி கொடுத்துருவோம், இவர் இதே ஃபாலோ பண்ணுறாரு. எவ்வளோ கூட்டமாக லட்சக்கணக்கில் இருக்கும்போதும் பியூர் காஸ்பல் வசனங்கள் போதிக்கப்படுகிறது. 5000 பேர் மாதந்தோறும் ஞானஸ்நானம் இருக்காங்க. நினச்சி பார்க்க முடியுதா? அந்த பாஸ்டர் அப்போ அவங்க வந்து ஷெட்டு தான் போட்டிருக்காங்க, ஷெட்டு போட்டிருக்காங்க. பெரிய சர்ச்சை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்க. எல்லாம் இது தகர ஷீட்டு. அந்த தகர ஷீட்டு பின்னாடி ஒரு மடக்கி பாஸ்டர் உள்ளதாக இருக்கார். பாஸ்டர் உள்ளதாக இருக்கார், அந்த பில்டிங்கில் தான் இருக்கார், எங்கேயும் போக மாட்டார். முழு நேரமும் ஊழியம், கவனம், பைபிள் ப்ரிப்பரேஷன், பைபிள் டீச்சிங், அது உள்ளதே தங்கிட்டு இருக்கார். அவரில் பல கோடீஸ்வரன், கோடிக்கணக்கில் வரும் காணிக்க. அவர் இருந்தால் ராஜா மாதிரி மாளிகையில் இருக்கலாம். அந்த டின் ஷீட் போட்டாலும் ஒரு ஏசியை போட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. 3000 வாலண்டியர் இருக்காங்க, வெளியிலேருந்து வரவேற்காங்க. எல்லாம் டையக கட்டிட்டு சலோம் வாங்க ப்ரைஸ் காடுங்கிறான். வரவேற்புலாம் பலமாக இருக்குது.
பரபரப்பான ஒளி. இப்போ வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க, 2 நாள் என்னதான் நடக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய வசனம் மக்களை அது சம்பட்டிய மலைகள் கண்மலைகளை உடைக்கும். அதுக்கு நம்ம எஃபோர்ட் எடுக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து கிளம்புவார்கள். ஆமாம், கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்தா போதும். வசனம் எல்லாமே வசனம் தான். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குற கர்த்தா. ஹல்லேலூயா ஜீசஸ். மோசே இந்த வசனங்களை பெறுவதற்காக 40 நாள் புசியாம குடியாம கிடந்தான். யோசிச்சு பாருங்களா, நினைச்சு பார்க்க முடியுதா பாருங்க. ஒரு 10 கட்டளைகளை வாங்குறதுக்காக 40 நாள் புசியாம குடியாம கடவுள் பேசணும், கடவுளுடைய வார்த்தையை பெறணும் அப்படிங்கிறக்காண்டி கிடந்தான். நம்ம எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பெறதுக்கு சக்களுக்கு கொடுக்குறதுக்கு எவ்வளவு எடுக்கிறோம். 40 நாள் புசியாம குடியாம. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நாட்டில் எல்லா சீசர்களாக உருவாக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு காரணம், நாம் அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கவில்லை. அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம், சத்தியத்தை நம்ம அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை, படிக்க வேண்டிய பிரகாரமாய் படிக்கவில்லை, தியானிக்க வேண்டிய பிரகாரமாய் தியானிக்கவில்லை, கை கொள்ள வேண்டிய விதமாய் கை கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளை, நம்மகிட்ட எளிமையாக வந்துட்டு பைபிள் ஒரு 200 ரூபாடு தான் வந்துடுது. 40 நாள் புசியாமல் குடியாமல் கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து சத்தியத்தை பெற்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்து. ஹல்லேலூயா ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்கெல்லாம் ஒரு வசனம் கூட தெரியாமல், முழுசாக தெரியாமல் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு ஆண்டவர் இயேசு கேட்குறல்ல, இஸ்ரவேலுடைய போதகனாக இருந்தோம், இதெல்லாம் நீ அறியலையா அப்படின்னு கேட்டார்ல நிக்கதேமை பார்த்து. இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக நம்ம இருக்கிறோம், இதை கூட அறியலையா? நம்ம கவனமெல்லாம் வேறு எது மேலுமே செலுத்திக்கிட்டே இருக்கோம். 2 விஷயம். ஒன்று வசனம், என்னொன்று கர்த்தருடைய மக்கள். வசனம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சித்தம் என்ன, சத்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதை மக்களுக்கு கடத்துறது தான் நமக்கு வேலை. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய எல்லா திசை திருப்பும் எல்லா காரணிகளும் இயேசுவின் நாமத்திலே தடைகள் உண்டாவதாக. எது எதெல்லாம் நம்மளை டீவியேட் பண்ணுதோ தேவனுடைய பர்பஸ்ல இருந்து எல்லாத்திலும் தடைகள் உண்டாவதாக. ஆண்டவரே, எல்லாம் ஸ்டாப் ஆவதாக. எதுக்கு பின்னாடி ஓடினாலும் எல்லாம் ஸ்டாப் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மனங்கள் எல்லா விஷயங்களிலிருந்து விடுபடுவதாக. எல்லா உலக எண்ணங்களிலிருந்து, சிந்தனைகளிலிருந்து, பொருளாதார எண்ணங்களிலிருந்து எல்லாம் விடுபடுவதாக. ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயங்கள் உம்மை பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் வாசிக்கும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லும்போது மேலே சொல்றாரு, அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கார். அவரை பற்றி கொள்வாயாக, அவரை பற்றி கொள்வாயாக. ஹல்லேலூயா. அந்த குரங்கு பிடின்னு சொல்றோம்ல, இந்த மணி பிளான்ட் பார்க்குறோம்ல, ஒரு சின்ன இலை வெத்தலை மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு தென்னை மரத்தில், ஒரு வேப்ப மரத்தில் விட்டா அது எவ்வளோ பெரிய இலையா மாறுது பாருங்க. ஹல்லேலூயா. பற்றி பிடித்துக் கொள்வாயாக, வசனத்தை பற்றி பிடித்துக் கொள்வாயாக, கர்த்தரை பிடித்துக் கொள்வீர்களாக. பெரிய இலை 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 50 100 மடங்கு பெருசாகுது. அதில் உள்ள சாறுகளை எல்லாம் எடுத்து அப்படி பெருசாகுது. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை சின்னவனை ஆயிரமாக மாற்றுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். சிறியவனை பலத்த ஜாதியமாக மாற்ற கொண்டு வந்திருக்கிறார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்கைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்றார். என்ன கேளும்? நம்ம 2 சென்ட் நிலம் 5 சென்ட் நிலத்துல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கோம். என்னை கேளும், I ask of me, I will give you the nation, I will give you the people. அதை சொல்றாரு. நம்ம பீப்புள் மேல இருக்க வேண்டிய தாகம், ஆசை, கரிசனை பில்டிங் மேலேயும் லேண்ட் மேலேயும் பணத்து மேலேயும் அப்படி எப்படி? ஹல்லேலூயா. நீங்க பீப்புளை கேட்டீங்கன்னா பீப்புள் உட்கார்றதுக்கு இடத்தையும் தான் அவர் சேர்த்தானே தருவாரு. நமக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். 1000 பேரை கேட்டால் 1000 பேருக்கு இடம் இல்லாமல கொடுப்பாரு. நம்முடைய ஃபோக்கஸ் தான் தப்பு, நம்முடைய ஃபோக்கஸ் தான் தப்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ்,
ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த நாளில் இருந்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை ஒரு சீரியஸாக நாங்கள் எடுக்க, அவருடைய ஊழியத்தை ஒரு சீரியஸாக எடுக்க, மக்களை உருவாக்குறத ஒரு சீரியஸாக எடுக்க, ஆண்டவரை சத்தியத்தை படிக்கிறத ஒரு சீரியஸாக எடுக்க, சத்தியத்தின்படி வாழ்வதை ஒரு சீரியஸாக எடுக்க எங்களை எல்லாரும் கிருபை தாருங்க கர்த்தாவே. எங்களை குயவன் கையில் உள்ள களிமணை போல அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டுகொள்வீராக, ஆண்டுகொள்வீராக. ஹalleluya ஜீசஸ். தேவன் பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ஏவி எழுப்புவதற்காக நன்றி. குமாரனாகிய இயேசு எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் பெருக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் சிலுவைக்கு பின்பாக மரகைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.